So good evening, guys. So first, thanks for joining this boot camp. Thanks for trust with us. Okay. நீங்க இந்த நெக்ஸ்ட் வர ஒரு 5 days வந்துட்டு உங்க கரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இன்னும் ஐடிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல. ஐடில வந்துட்டு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ரோல்ஸ் மட்டும்தான் இருக்கா? நான் ஐடி ரோல்ஸ் ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் என்னால் ஐடிக்குள்ளே என்டர் ஆக முடியுமா? தென் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஐடி ரிலேட்டடாக இருந்ததுனாலுமே உங்களுக்கு டேட்டா ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ டேட்டாவில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அண்ட் எதில் நான் வந்துட்டு எனக்கு எது சூட் ஆகும் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸில் என்னென்ன ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வர ஒரு 5 days இருக்கட்டும். அண்ட் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப். ஓகே, உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டேட்டா ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி கொலீக்ஸ் யாருக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் ஷேர் வித் அவர் பூட் கேம்ப் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. ஸோ வெல்கம் டு டெக்மாங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா, டெக்மாங்க்ஸ் வி ஆர் கண்டக்டிங் 1 week டேட்டா அனலிட்டிக்ஸ் பூட் கேம்ப். ஸோ இந்த 1 week டேட்டா அனலிட்டிக்ஸோட பூட் கேம்போட அப்ஜெக்டிவ் என்ன, எங்களோட கோல் என்ன அப்படின்னா, பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ் இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸில் என்னென்ன ரெக்கார்டட் செஷன் தான். உங்களுக்கு 5 daysக்கான ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ பூட் கேம்பில் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டேட்டா ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அண்ட் டேட்டாவில் வேறு என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும், என்ன பண்ணுவாங்க. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு ரோல் இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பர் அப்படின்னா டேட்டாவில் கோட் பண்ணுவாங்க. டெவலப்பர் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவாங்க. அதில் சம் கோட், ரியாக்ட் ஜேஎஸ், பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரி சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இங்கே கோடிங்கே யூஸ் பண்ணாமல் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க ஐடியில் அப்படின்னா, ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணணுன்னாலுமே டோன்ட் ஹெசிடேட். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ, ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ டோன்ட் ஹெசிடேட். அண்ட் இல்லை உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி கேட்குறதுல ஹெசிடேட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் புட் இட் இன் சேட் பாக்ஸ். ஓகேவா? நான் 1 by 1 எண்ட் ஆஃப் த செஷனில் நான் 1 by 1 நான் ஆன்சர் பண்ணுவேன். ஷோர். ஓகே, இல்லை நான் ரிப்பீட் பண்ணணுன்னாலுமே கேன் ஜஸ்ட் ரைஸ் த ஹேண்ட்ஸ். ஓகே, ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் எவ்ரி கான்செப்ட்ஸ், எவ்ரி டாபிக். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இந்த பூட் கேம்ப் வெரி பேசிக். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் ஐடியில் எனக்கு கோடிங்கை பற்றின எதுவுமே தெரியாது. நான் படித்ததெல்லாம் நான் ஐடி தான். நான் இப்போ ஒர்க் பண்ணுறதுமே நான் ஐடி. எனக்கு ப்ரோக்ராமிங் பற்றி தெரியாது, ஐடி பற்றி தெரியாது. நான் ஃபுல் பிளாங்காக இருக்கேன், ஜீரோவாக இருக்கேன், ரொம்ப பிகினராக இருக்கேன் அப்படின்னாலுமே நோ இஷ்யூஸ். அது எல்லாமே ஓரமாக வச்சுருங்க. ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்துட்டு நமக்காக சொல்லிக்கிற ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸ் மட்டும் தான். ஜஸ்ட் எல்லாமே ஓரமாக வச்சுட்டு ஜஸ்ட் இந்த 1 week எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரிடே ஒரு 1 hour ஒரு 1.5 hours உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது, ஒரு செஷன் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் பி ஆன்லைன் அண்ட் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறதுனால நான் ரெக்கார்டர் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு 5 days தானே. ஸோ அந்த 5 daysல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எந்த தப்பும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 days கண்டிப்பாக ஃபார் ஷுர். நெக்ஸ்ட்டு ஒரு நீங்கள் இந்த 5 daysல இந்த 1 week நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் உங்கள் கரியரை கூட சூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் அபவுட் மை செல்ஃப். ஸோ ஐ எம் Abhinesh Santhanaraman. I am the founder and CEO of TechMonks. So I have a 4+ year experience in full stack development and 3+ year experience in mentorship, and we have helped almost 1,000+ students. Mentorized students placed in MNC startups. So இவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே MNC ஸ்டார்ட்அப்ஸ் அந்த மாதிரி இடத்துல we are geared to எங்களோட கைடன்ஸ் வந்துட்டு எங்களோட இன்புட்ஸ் கைடன்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள வந்துட்டு பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? ஸோ மேஜர்லி ஐ எம் ஒர்க்கிங் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ என்னோட ரோல் இது எல்லாமே என்னோட டொமைனே வந்துட்டு லாஸ்ட் 5 இயர்ஸாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் நான். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஓகே. ஸோ பைத்தான், MERN, ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் ஐ வாஸ் ஒர்க். ஸோ அப்போ எதுக்கு நான் டேட்டா ஸோ ஜஸ்ட் இந்த ஒன் டே மட்டும்தான் ஐ வில் ஹேண்டில் இட் திஸ் செஷன். ஸோ பிகாஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு டேட்டா லைக் இந்த இந்த செஷன் வந்துட்டு ஜஸ்ட் நோ அபவுட் வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ அவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் லைக் டேட்டா அனலிஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ டேட்டா அனலிஸ்டில் என்னென்ன அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும், இதெல்லாம் பற்றியும் நான் டுடேஸ் செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 days செஷன் இருக்குல்ல, அதை another like another person will take it up. So because she's worked as a data analyst and data science engineer, okay, like in techmarks. ஓகே. ஸோ டுடே செஷன் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே வி கேன் ஆஸ்க். ஓகே. யா. ஸோ டுடே செஷன் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸில் நீங்கள் லைக் என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரு நாலேஜ் இருக்கணும்ல. ஸோ வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், தென் ரியல் வேர்ல்டு டேட்டா அண்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் கேசஸ். ஸோ ரியல் வேர்ல்டில் என்னென்ன இண்டஸ்ட்ரியில் என்னென்ன யூஸ் கேசஸில் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் டூல்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டூல்ஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா எந்த டூல்ஸ் வச்சு இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்னா ஜஸ்ட் ரியாக்ட், பைத்தான், ஜாவா அந்த மாதிரி சொல்லலாம். பட் டேட்டா அனலிட்டிக்ஸில் என்னென்ன இருக்குன்றது தெரியணும்ல. ஸோ அதனால் வாட் டூல்ஸ் யூஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். தென் ஃபுல் ரோட் மேப் டு லைக் உங்களுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கணும். எனக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும், ஒரு கிளியர் கோல் இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். பிகாஸ் நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் லேர்ன் பண்ணணும். லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு ரோல் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். பட் அது எப்படி நான் ரோட் மேப்பாக செட் பண்ணுறது, எது எதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு போனால் என்னால் ஈஸியாக அந்த பாத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது நீங்கள் மற்றதெல்லாம் ஓகே, பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ரோல் லைக் நான் வந்துட்டு என்னோட ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ணுறேன்னா என்னால் அது பாசிபிள். லைக் நான் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் என்னால் இருக்க முடியுமே தவிர ஃபியூச்சர் தான் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எப்படியுமே இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருப்பீங்க, நான் உங்களோட ஏஜ் கூட லைக் பிலோ 30 இருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ அப்போ பிலோ 30 இருக்கும்போது இன்னொரு 20 years 30 yearsக்கு நான் ஒரு டொமைன் நான் சூஸ் பண்ணுறேன், நான் ஒரு டொமைன் ஒன்று சூஸ் பண்ணுறேன், ஒரு ரோல் ஒன்று சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தென் அது எனக்கு ரொம்ப ஃப்யூச்சர்லேயுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃப்யூச்சர்லேயுமே அதில் நான் சர்வைவ் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரி இன்சைட்ஸ், தென் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த செஷன் வந்துட்டு லைக் 7 ஏர்லியராக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், லைக் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் மெசேஜ் லைக் அவங்களுக்கு ஃபாலோ மெசேஜ் வந்து எல்லாமே 8ன்னு இருந்திருக்கும். பட் எதுக்காக ஒய் 7 அப்படின்றது தான் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே செஷன்றதுனால நிறைய இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் இ தாட் ஸோ ஓகே ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் என் பண்ணிக்கலான்றது தான் ரீசன். ஓகேவா? ஸோ லைக் நெக்ஸ்ட் வர ஒரு 1.5 hours ப்ளீஸ் லைக் பி ஆன்லைன். ஓகே. ஸோ ஐ ஷுர் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. ஸோ உள்ள செஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எனி ஒன் நோ அபவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ்? இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் டேட்டா அனலிட்டிக்ஸ் தெரியுமா? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் போஸ்ட் இட் இன் எஸ் இன் chat box. ஓகே. ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரியும், ரைட்? ஓகே. ஓகே. ஸோ சம் ஆஃப் யூ நோ அபவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ். கிரேட். ஸோ ஓகே, இதில் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு இருக்குது. நம்ம லைக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டேட்டான்னு தெரியணும்ல. டேட்டான்னு என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரிய முடியும், லைக் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போனா வாட் இஸ் டேட்டா? எனி ஒன் ஜஸ்ட் ஒரு 1 wordல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எஸ். எஸ், பர்ஃபெக்ட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்.
ஓகே. கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அப்போ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்னா என்ன? இன்ஃபர்மேஷன்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்னா நமக்கு லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு என்னோட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டில் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ணுவேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் என்னோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், நான் அந்த ஆப்பை இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட்டில் என்னோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட் வாங்க போறேனோ அதை பற்றின ஜஸ்ட் கோ த்ரூ லைக் நான் மொபைல் ஃபோன் வாங்க போறேன்னா என்னென்ன மொபைல் ஃபோன்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் வியூ பண்ணுவேன். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், வியூ பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்னென்ன ப்ராடக்ட் எனக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நான் ஆர்டர் பண்ணிடுவேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும், எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நான் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், எனக்கு அந்த ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் ஆகிடும். பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர் டெலிவரி ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லா டேட் லைக் இப்போ நான் இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ல, நான் ஒரு ஃப்ளோ ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும், இதெல்லாம் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? இன்ஃபர்மேஷன்ஸ்னா என்னை பற்றின இன்ஃபர்மேஷன். நான் ஒரு ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், என்னோட நேம், என்னோட அட்ரஸ், என்னோட பாஸ்வேர்டு, ஆல் ஆஃப் தட் லைக் என்னோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்? ஒன் செகண்ட் கைஸ். சாரி. ஸோ என்னோட டேட்டாஸ் எல்லாம் எஸ் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை தான் எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் ஃபெச் பண்ணுவேன். என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஏன் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும், எதுக்காக டேட்டா பேஸில்? அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல. நான் டேட்டா வச்சிருக்கேன், என்னோட ஆர்டர் டீடைல்ஸ் இது எல்லாமே வச்சிருக்கேன். ஒய் ஐ நீட் டு ஸ்டோர் இட் இன் டேட்டா பேஸ்? ஸோ அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஏன்னா எஸ் ஓகே, ஆல் ஆஃப் யூ நோ லைக் ஓகே. ஸோ ஈஸி டு ஆக்சஸ் என்னோட டேட்டாவை ஹோம் லைக் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட் நான் ஒரு ஆர்டர் பண்ணிட்டேன், என்னோட அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்றதுனால அதை நான் ஸ்டோர் பண்ணாமல் வச்சுட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், அக்கௌண்ட்டை மறுபடியும் லைக் டேட்டா பேஸ்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆர்டர் பண்ண டேட்டா கூட ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ஒரு அட்மினுக்கோ, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் தெரியும். ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. நீங்களே இப்போ அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள லாகின் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்கன்றது தெரியாது. ஓகேவா? அப்போனா என்ன பண்ணும், நான் ஒரு டேட்டாவை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எனக்கு எப்போ வேணுமோ அப்போ நான் எடுத்துப்பேன். ஓகேவா? ரெட்ரைவ் பண்ணிப்பேன். அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் எனக்கு வேணுன்ற போது. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு டேட்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு அந்த ஃபோன் எனக்கு வேண்டாம், நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன, இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்னை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், என்னோட ஆர்டர் பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராடக்ட்லாம் எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னா அதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்தந்த ப்ராடக்ட்லாம் இந்தந்த கேட்டகரிஸில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு ஆர்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் தான் நமக்கு ப்ராடக்டாக லிஸ்ட் ஆகுது நம்மளோட அக்கௌண்ட்டில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டேட்டாஸ். ஸோ டேட்டாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இப்போ கரண்ட்டாக எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, எல்லாமே இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற எனி ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் லைக் இட் ஒர்க் பேஸ்ட் ஆன் டேட்டா பேஸ் லைக் டேட்டாஸ். ஓகேவா? எப்படி டேட்டா பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நீங்கள் கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, ஸோ கூகுள் மேப்ஸில் இப்போ நீங்கள் ஒரு 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 டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போகணுன்ட்டு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்டினேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் ஃப்ரம் அண்ட் டூ லைக் ஃப்ரம் லொக்கேஷன் டூ லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு பாத் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் லைக் எவ்வளோ ஹவர்ஸில் நீங்கள் போக முடியும், அதுக்கான டியூரேஷன் இது எல்லாமே காட்டும். ஸோ அந்த பாத்தில் அந்த டைரக்ஷனில் என்ன காட்டும்னா அங்கங்கே ரெட், எல்லோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி காட்டுதுன்னு தெரியுதா? ஸோ இதெல்லாம் தான் டேட்டாஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவங்களோட டேட்டா பேஸ், கூகுள் அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? எப்படின்னா
இதுக்கு இது ரிப்பீட்டடா இருக்கும். இப்போ நீங்க ஒரு டிராஃபிக் ஒரு இடத்துல இருக்குன்னா அது ரிப்பீட்டடா இருக்கும். அது வந்துட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கிங். ஸோ இது எல்லாம் மூலியமாகவும் உங்களுக்கு டேட்டாஸ் அவங்களோட கிளவுட்ல டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் டேட்டாபேஸ்னு காமனாக வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், எனக்கு நான் ஒரு லொக்கேஷன் டைரக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல எனக்கு ரெட் கலராவோ எல்லோ கலராவோ எனக்கு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எனக்கு அது டிஸ்பிளே பண்ணும். எந்தெந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்கும், எந்தெந்த இடத்துல டிராஃபிக் கம்மியாக இருக்கும், எங்கே டிராஃபிக்கே இருக்காது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் காட்டும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டேட்டாஸை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால டேட்டாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்க? டேட்டாஸ் ஓகே. டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த ரா டேட்டா இருக்கும். ஓகேவா? நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா எல்லாமே க்ளீன் பண்ண டேட்டாவோ லைக் பர்ஃபெக்டான டேட்டாவோலாம் இருக்காது. ரா டேட்டா. ரா டேட்டானா என்னன்னா, ஜஸ்ட் நான் என்ன இன்புட் நான் கொடுத்தாலுமே அது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன இன்புட் கொடுத்தாலுமே என்னோட ஃபார்ம் லைக் டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்? நிறைய விதத்தில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நான் டேட்டா பேஸில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது நிறைய விதத்தில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். எப்படின்னா லைக் ஃபார்ம்ஸ் மூலியமா லைக் அண்ட் ஒன் மோர் திங், எந்த மாதிரி இருக்கும் டேட்டாஸ்ன்றது தெரியும்ல? டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, டெக்ஸ்ட்டில் இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும். ஓகே. டெக்ஸ்ட்டில், நம்பர்ஸில், இமேஜஸாக இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் சம் டேட்டாஸ் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் இருக்கும், இல்லை நம்பர்ஸில் இருக்கும், இல்லை இமேஜாக கூட டேட்டா ஸ்டோர் ஆகும். இமேஜ் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகும். தென் மெஷர்மெண்ட்ஸாக இருக்கும், லைக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி சம் டேட்டாஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த டேட்டாஸ்லாம் எங்கேருந்து வரும்னா, அதுக்குன்னு ஒரு யூசர் இன்புட் ஃபார்ம் இருக்கலாம். அண்ட் இந்த லாகின், ரிஜிஸ்டர் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கலாம். அண்ட் நிறைய டேட்டாஸ் வந்துட்டு லைக் சென்சார்ஸ் மூலயமா வரும். நீங்கள் இந்த ஐஓடி பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நிறைய டேட்டாஸ் வந்து சென்சார்ஸ் வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஐஓடியில் லைக் ஐஐஓடி அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்கும். ஸோ ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். உங்களோட அது வந்துட்டு ஒரு சிப் அண்ட் ஒரு போர்டில் இருந்து உங்களுக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி தான் டேட்டாஸை எங்கேருந்து ஸ்டோர் ஆகணும், இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துலேருந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நம்பர்ஸ், டெக்ஸ்ட்டில் டேட்டாஸோட டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டேட்டாஸ். அப்போது இங்கே டேட்டா அனலிட்டிக்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரா டேட்டாவை எடுப்பாங்க. நீங்கள் டேட்டா பேஸோட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா கிளம்ஸியாக இருக்கும். லைக் நம்ம பார்க்கறதுக்கே ஆஸ் எ டெவலப்பர் நீங்கள் தான் டெவலப் பண்ணியிருந்தாலுமே நம்ம பார்க்கறதுக்கே அந்த டேட்டாஸ் எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா குளோபலாக அதை யூஸ் பண்ணுறாங்க. குளோபலாக யூஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கும், ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வரும், எவ்வளோ டெலிவரிஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ அதில் நிறைய ரா டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த ரா டேட்டாஸை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரா டேட்டாவை கெட் பண்ணுவாங்க. லைக் எனக்கு எந்த மாதிரியான டேட்டாஸ் வேணுமோ அதை கெட் பண்ணுவாங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் லைக் நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? நான் டேட்டா எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். பட் டேட்டா அனலிட்டிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்றதை இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த பேட்டர்ன்ஸ். ஓகேவா? அதில் எந்தெந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்குது, அது லைக் நான் டேட்டாஸ்ன்னு சொல்கிறேன்னா பிகாஸ் இது எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த பேட்டர்ன்ஸ்னால் எனக்கு அந்த என்ன மாதிரியான டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கூட அதோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே டேட்டா அனலிட்டிக்ஸோட ஒர்க் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ் எண்ட் ஆஃப் தி டே எங்கே வரும்னா ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டேஷ்போர்டுக்கு நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் லைக் பவர் பிஐ, எக்ஸல் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேஷ்போர்டை பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன யூஸ்? நான் டேஷ்போர்டை பில்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன? மேக்கிங் ஸ்மார்ட் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். ஸோ பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரா டேட்டாவை எடுப்பாங்க. அந்த ரா டேட்டாவை அண்டர்ஸ்டாண்டிங் த பேட்டர்ன்ஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்புட்ஸை கொடுப்பாங்க. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸோட ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு கிளீனிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் இருக்கும். நான் அதை வாட் தே டூன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்னென்னா ரா டேட்டா. ஸோ ரா டேட்டாவை அண்டர்ஸ்டாண்டிங் த பேட்டர்ன்ஸ். ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மேக்கிங் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ். ஓகேவா? யா.
ஸோ ஒய் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட்? எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணுன்றது ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைன் இல்லை ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா வாட் ஒய் அப்படின்றது நமக்கு தெரியணும். வாட்னு தெரிஞ்சிருச்சு, பட் ஒய் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும், இதனால என்ன யூஸ், எனக்கு என்ன யூஸ், என்னோட கம்பெனிக்கு என்ன யூஸ், நான் ஒர்க் பண்ணி கொடுக்குற கம்பெனிக்கு என்ன யூஸ்ன்றது தெரியணும். ஸோ ஒய் சேல்ஸ் ஆர் லைக், எனக்கு இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ சம்டைம்ஸ் ஃப்ளிப்கார்ட் ஒரு நாள் ஒரு ரெவன்யூ பண்ணுறாங்கன்னா எவ்ரிடே அந்த ரெவன்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா? ஒரு நாள் அதிகமாகும், ஒரு நாள் கம்மியாகும். ஸோ ரெவன்யூ சில நாள் ஃபுல்லாக கூட ட்ராப் ஆகும். ஸோ மற்ற நாளில் இருக்கிற ரெவன்யூ மாதிரி இன்னொரு நாள் இருக்க போகிறதில்ல. ஸோ அது அப் அண்ட் டவுனில் தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, ஸோ அது ஒரு 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 பேட்டர்னில் போயிட்டு இருந்தா, ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருந்தா நோ இஷ்யூஸ். ஸோ ஒரு லைக் ரொம்ப மேஜராக எனக்கு ட்ராப் ஆகலை, என்னோட சேல்ஸோ என்னோட ரெவன்யூவோ ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகலைன்னா அது நாட் லைக் எனக்கு அது பெருசாக தெரியாது. பட் ஒரு நாள் என்ன ஆகுனா ரொம்ப குறையும்ல. லைக் ஒரு லைக் இப்போ ஃப்ளிப்கார்ட்டே இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 crore டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ஒரு 10 crore குறைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக லைக் ஒரு நாளைக்கு ஒரு 100 crore ஓகே இன்னைக்கு இந்த சேல் ஆகலை அப்படின்றதுனால அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் 50 crore 50% குறைஞ்சதுன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒய் ஆர் சேல்ஸ் ட்ராப்பிங், எதனால சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகுது, ஸோ அப்படின்ற ரீசனை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? எதை வச்சு? டேட்டாவை வச்சு. அது எப்படி முடியும்? எனக்கு ஏன் டேட்டா இன்னைக்கு குறையுதுன்னா அதை நான் எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? தென் விச் ப்ராடக்ட் பெர்ஃபார்ம் பெஸ்ட், விச் ப்ராடக்ட் பெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமாக சேல் ஆகும். ஏதாச்சும் ஒரு நாளில் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நாளில் லைக் தீபாவளி, பொங்கல் இதுலலாம் தீபாவளியில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே சேல் ஆகும் ஃப்ளிப்கார்ட்டில். லைக் அந்த 1 வீக்கில் அது எல்லாமே அதிகமாக சேல் ஆகும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பொங்கலில் என்ன சேல் ஆகும்னா இந்த தோத்தீஸ், காட்டன் ஷர்ட்ஸ், ஒயிட் ஷர்ட்ஸ், கலர் ஷர்ட், அந்த பிளெயின் ஷர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக செல் ஆகும். ஸோ இது எல்லாம் அந்தந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பெர்ஃபார்ம் அந்த ப்ராடக்ட்லாம் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட்லாம் இங்கே அதிகமாக செல் ஆகுது, அப்போது நான் இந்த ப்ராடக்டை மறுபடியும் அந்த நேரத்தில் அதிகமாக நான் மார்க்கெட்டிங் பண்ணி அதிகமாக நான் வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தேன்னா எனக்கு அந்த இடத்துல அதிகமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி டைமில் மூளைக்கு மூளை ஒரு கிராக்கர்ஸ் கடை போட்டுருவாங்க. தீபாவளி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்படியே ஒரு கடையே இருந்திருக்காது. நம்ம 2-3 கடை நம்ம ஊரில் அதிகமாக இருந்திருக்கும் கிராக்கர்ஸ்க்காகவே. அங்கே நம்ம எப்போ போனாலுமே 365 days எப்போ போனாலுமே நம்மளால கிராக்கர்ஸ் வாங்கிக்க முடியும். பட் தீபாவளி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா பல்காக எடுத்துகிட்டு வந்து அப்போ மட்டும் அந்த கிராக்கர்ஸை செல் பண்ணிவிட்டு அதோட அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் எப்போ தீபாவளி வருதோ மறுபடியும் அந்த தீபாவளிக்கு அந்த கடையை கிராக்கர்ஸ் கடையை போடுவாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல கடையை என்ன பண்ணணும், இப்போ தீபாவளிக்கு மட்டும் போட்டு தான் அவங்களுக்கான ரெவன்யூ ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க எவ்ரிடே லைக் அவங்களோட பிஸ்னஸும் அதுவாக கூட இருக்காது. அந்த ஒரு 1 வீக் அந்த ஒரு 10 days மட்டும்தான் அவங்களோட அந்த வேலையாக வச்சுருப்பாங்க. அவங்க அதே வேலையை பொங்கலுக்கு போட்டாங்கன்னா அதே கிராக்கர்ஸ் கடையை பொங்கலுக்கு போட்டாங்கன்னா சேல் ஆகுமா? சேலே ஆகாதுல்ல. கிராக்கர்ஸ் அப்படியே தான் லைக் தீபாவளிக்கு சேல் ஆகிறத விட சேல் ஆகலாம், பட் தீபாவளிக்கு சேல் ஆகிற அளவுக்குலாம் சேல் ஆகாது ஆப்வியஸ்லி. ரைட்டா? ஸோ அப்போ எந்த நேரத்தில் எந்த ப்ராடக்டை செல் பண்ணணுன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. எல்லா நேரத்துலையும் எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளால செல் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? அதையும் டேட்டா பேஸ் பண்ணி தான். பிகாஸ் நமக்கு தெரியாது, நம்மளால அவ்வளோ டேட்டாஸை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம பிரெயினுக்கும் அது ஆப்வியஸ்லி அது மறந்துடும். ஓகே, அப்போ அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டேட்டாவை வச்சு விச் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் தானே. ஸோ அதையுமே யார் பண்ணுவாங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. தென் விச் கஸ்டமர்ஸ் ஆர் லைக்லி டு பை அகைன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை அதிகமாக ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் ஒரு கேட்டகரி இருக்குன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ரிமைண்டர் லைக் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க, பை பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி வருது? இது எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஓகேவா? நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மூவி நீங்கள் இப்போ ஒரு ஹாரர் மூவி பார்க்குறீங்க, ரைட்டா? ஸோ அந்த ஹாரர் மூவி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் அதிகமாக லைக் பண்ணி பார்க்குறது ஹாரர் மூவிஸ் தான் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே, ஹாரர் மூவிஸ் பார்க்கும்போது நான் மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க எது அதிகமா லைக் பண்ணி பார்க்குறீங்களோ, அதுதான் உங்களுக்கு சஜஷன்ல வாட் யூ லைக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சஜஷன்ல அந்த 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 கேட்டகரி ரிலேட்டடா, அந்த ஜானர் ரிலேட்டடா இருக்கிற மூவிஸ் திரும்ப திரும்ப உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், லைக் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இப்ப நான் எனக்கு வந்துட்டு ஹாரர் மூவி பிடிச்சிருக்கு. அதனால நான் அத பார்க்குறேன். எனக்கு எனக்கு காமெடி மூவி பிடிக்காது. எனக்கு காமெடி மூவி சஜெஸ்ட் பண்ணா, அதுக்கு ஒரு ரீசனே கிடையாதுல்ல. நான் அத பார்க்க கூட மாட்டேன் என்னன்னு. அத நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு, எனக்கு என்ன மூவி பிடிக்குமோ, நான் எத லைக் பண்றேனோ, அத நான் வாட்ச் பண்ணிட்டு, என்னால நான் அதுக்கப்புறம் லைக் எனக்கு எது பிடிக்குமோ அத தானே வாட்ச் பண்ண முடியும். எனக்கு ஹாரர் மூவிஸ் தான் பிடிக்கும். எனக்கு காமெடி மூவிஸ் பிடிக்காது. எனக்கு காமெடி மூவி சஜெஸ்ட் பண்ணா நான் அத பார்க்க கூட மாட்டேன். வெளில வந்துருவேன். ஓகேவா? ஸோ நமக்கு விச் கஸ்டமர் ஆர் லைக் டு பே லைக் பை அகைன், வாட்ச் அகைன். ஸோ இது எல்லாமே. இப்போ யாரு வந்துட்டு அதிகமா எத ப்ராடக்ட்ட பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அத தான் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணணும். ஸோ அதேமாரி யார் பண்ணுவா? டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் வாட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ஒர்க்ஸ் பெட்டர். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ எனக்குன்னு ஒரு ஒரு டிசிஷன் நான் மேக் பண்ணிட்டேன். இந்த நேரத்துல இந்த ப்ராடக்ட் தான் அதிகமா செல் ஆகுது. இந்த இந்த கஸ்டமர் தான் அதிகமா அத பை பண்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அத தப்பான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு ரன் பண்ணேன்னா, லைக் நீங்க இந்த மெட்டா ஆட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த யூடியூப்ல ஆட் ரன் பண்றது. இப்பலாம் எல்லாமே யாருமே டிவிலலாம் பெருசா ஆட் ரன் பண்றதெல்லாம் கிடையாது. அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணி. இப்ப எல்லாத்துக்குமே இன்ஸ்டாகிராம்லயும் லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ அவங்கள்ட்டலாம் தான் அவங்களோட ப்ராடக்ட்ட வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ண சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு அதிகமா ஒரு ப்ராடக்ட் பியூட்டி ரிலேட்டடா அவங்களோட க்ரூமிங் ரிலேட்டடா வந்துட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராடக்ட் குடுத்து செல் பண்ண சொன்னா, அவங்களோட ஆடியன்ஸ்க்கும் அது புரியாது. அவருக்கும் அது சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ யாரு பண்ணா, எந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் நான் ரன் பண்ணா எனக்கு அதிகமான சேல்ஸ் வரும் அப்படின்றத யாரு டிசைட் பண்ணுவா? டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு டேட்டாபேஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஹவ் கேன் வி ரெட்யூஸ் காஸ்ட்? இது லைக் ஹவ் கேன் வி ரெட்யூஸ் காஸ்ட்னா, எந்த நேரத்துல எந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் குடுக்கணுன்றது இருக்குல்ல. ஸோ எப்படி நம்ம ப்ராடக்ட்டோட காஸ்ட்ட கம்மி பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃப்ளிப்கார்ட்லலாம் பிக் பில்லியன் டே, அமேசான்ல உங்களுக்கு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், இந்த மாரி சம் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், சம் ஆஃபர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த நேரத்துல எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அதிகமா குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதிகமா குடுப்பாங்கன்னா, சம் ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்துட்டு ரொம்ப அந்த நேரத்துல கம்மியாகும். ஸோ அது அதிகப்படுத்தி கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நெறைய பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம அத அந்த நேரத்துல அதிகமா நம்ம பை பண்றோம்ல. இல்லன்னா எது அதிகமா செல்லே ஆகலையோ, அந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமா ஆஃபர் குடுத்து அந்த நேரத்துல செல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எந்த நேரத்துல எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம காஸ்ட்ட கம்மி பண்ணணும்? எதுக்கு ஆஃபர்ஸ் அதிகமா குடுக்கணும்? அப்படின்றதுக்கும் ரீசன் இருக்கணும்ல. ஸோ அது எல்லாமே யார் பண்ணுவா? இவங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எண்ட் ஆஃப் தி டே எதுக்காக பண்ணணும்னா, இது எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே எங்க வந்து நிக்குது? என்னோட சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு. ஓகேவா? என் சேல்ஸ் இன்கிரீஸ் என் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆனா என்ன? எஸ். ஓகே. ஸோ இதுல எண்ட் ஆஃப் தி டே எங்க வந்து நிக்கும்? என்னோட சேல்ஸ்ல லைக் இதெல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணேன்னா, எனக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? டேட்டா அனலிட்டிக்ஸ் லைக் நான் ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கேன்னா, எனக்கு என்ன ஆகும்? என்னோட சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? என் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்? என்னோட ரெவென்யூ இன்கிரீஸ் ஆகும். என்னோட ப்ராடக்ட் நான் ஒரு 100 ப்ராடக்ட் வச்சிருக்கேன். என்னோட ஒரு 100 ஒரு ஷர்ட்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஷர்ட்ஸும் எனக்கு செல் ஆயிடுச்சுன்னா, அப்ப எனக்கு என்ன? என்னோட ஷர்ட்ஸ் எல்லாமே செல் ஆயிடுச்சுன்னா, எனக்கு அதுலேருந்து ரெவென்யூ வரும். ரெவென்யூ அதிகமாச்சுன்னா, என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அத நான் மறுபடியும் என்னோட கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணி, என்னோட கம்பெனிய இன்னும் ஸ்கேல் அப் பண்ண முடியும். க்ரோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கடைசியில எங்க வரும்? என்னோட பிசினஸ் டிசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு யாரு டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க? டேட்டா அனலிட்டிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ பிகாஸ் இவங்களோட லைக் இவங்களோட பார்ட்டே வந்துட்டு எண்ட் ஆஃப் லைக் உங்களோட பிஸ்னஸ்ல நீங்க எந்த மாதிரியான டிசிஷன்ஸ் மேக் பண்ணணும், எந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்பெனியோட growth நல்லா இருக்கும், எப்படி நீங்க ஸ்கேல் அப் பண்ண முடியும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்ன்றத யாரு சொல்லுவாங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டுட் தானே? எனி டவுட்ஸ்? ஸோ நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? எனிதிங்? ஓகே. Yep, fine. Move to next. Yeah. So next, what exactly data analyst பண்ணுவாங்க? அவங்க என்னதான் இப்போ இதெல்லாம் ஓகே, எனக்கு வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்னே தெரிஞ்சிருச்சு. தென் அது எதுக்காகன்னு தெரிஞ்சிருச்சு. ஒய் ரீசன் டேட்டா லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அதோட ரீசன் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலெக்ட்ஸ் அ டேட்டா. ஸோ டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா உங்களோட ஒன் எக்ஸலில் இருக்கும், லைக் இல்லைன்னா டேட்டா பேஸில் இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் டேட்டா பேஸில் தான். இப்போது எல்லாருமே டேட்டா பேஸில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் எல்லாருமே இப்போ டிஜிட்டலைஸாக மாற்றிட்டு இருக்காங்க. சும்மா நார்மலாக ஒரு லைக் சின்ன ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அவங்க பிஸ்னஸை லைக் கூகுள் லைக் அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு அதை லைவாக டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெறும் இப்போவுமே நீங்கள் வீட்டில் வச்சு செல் பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் ப்ராடக்டை, நீங்கள் ஊருக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அங்கேயே மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு அங்கே எந்த ரெவன்யூவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, உங்கள் கம்பெனியும் க்ரோத் ஆக போகிறதில்ல. ஓகேவா? ஏன்னா இப்போ எல்லாருமே எதை பேஸ் லைக் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடுறதோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு அதை ப்ரொமோட் பண்ணி அவங்க எண்ட் ஆஃப் தி எதில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இப்போ நீடட் ஆகிடுச்சு, மஸ்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருந்தா தான் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டே வரும். சும்மா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டு உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் யாராச்சும் பை பண்ணிடுவாங்கன்னா நோ ஒன் லைக் பை யுவர் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது. ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும். அதை நீங்கள் டிஜிட்டலைஸாக மாற்றி நீங்கள் அங்கேருந்து உங்கள் ப்ராடக்டை அவங்க பை பண்ணாதான் உங்களால் அதை ஈஸியாக ட்ராக் பண்ணவும் முடியும். சும்மா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து ஒரு டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நீங்களே அதை வந்துட்டு எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு ஈஸியாகிடும். நீங்கள் சும்மா நார்மலாக மேனுவலாக பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கும் டிஜிட்டலைஸாக பண்ணுற பிஸ்னஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, உங்கள் கம்பெனியோட க்ரோத்தே அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால எல்லாருமே இப்போ டிஜிட்டலைஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி எல்லாருமே இப்போ டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஃபியூச்சரில் லைக் க்ளவுடாக இருக்கட்டும் இல்லை நார்மல் லைக் ஃபிசிக்கல் சர்வராக இருக்கட்டும், எனி திங். ஸோ எனி டேட்டா பேஸ் ஸோ உங்களுக்கு பின்னாடி இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? நீங்கள் வாட் சான்ஸ் ஓகே நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸை ஃப்ரீலான்சிங்கை கூட பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸில் லைக் நீங்கள் ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வச்சுருக்கீங்கன்னா யாருக்காச்சும் வந்துட்டு நீங்கள் அவங்களோட கம்பெனிஸில் டேட்டாவை பேஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி க்ரோத் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்க போகிறாங்க. லைக் ஷேர்னா லைக் உங்களுக்குன்னா இவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் எனக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்து லைக் உங்களுக்கு ஷேர் லைக் ரெவன்யூ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்கன்றதை நீங்களே டிமாண்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அந்த இன்புட்ஸ் நீங்கள் தானே கொடுத்துருப்பீங்க எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அதனால அவங்கள ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்ல. ஸோ ஃபார் சான்ஸ் இது கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சான்ஸ்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் தேம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தான் தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதையே ஃப்ரீலான்சிங்காகவும் பின்னாடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? எப்படி வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுக்குறது ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருக்காங்களோ, இதுவுமே நீங்கள் ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கலெக்ட்ஸ் அ டேட்டா. ஸோ எக்ஸல் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க ஃபஸ்ட்டு டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்கியூஎல்னா டேட்டா பேஸ். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ அது வந்துட்டு எஸ்கியூஎல்னு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்கும். அதில் ஒரு டைப் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல்னா உங்களுக்கு காமனாக இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் அது வந்துட்டு உங்களுக்கு எஸ்கியூஎல் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம லைக் நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு அதெல்லாம் பார்ப்போம். தென் ஏபிஐஸ். ஓகே, தென் கலெக்ட் பண்ண டேட்டாவை க்ளீன் அப் பண்ணுவாங்க. எதுக்காக க்ளீன் பண்ணணும்? ஆல்ரெடி டேட்டா ஸ்டோர் ஆகி தான் இருக்குது. எதுக்காக நான் அதை க்ளீன் பண்ணணும்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதில் நல் வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நல் வேல்யூஸ்னா அந்த டேட்டா மட்டும் எம்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம ரிமூவ் லைக் எரர்ஸ் ஏதாச்சும் இருக்கும், நல் வேல்யூஸ் இருக்கும், அன்டிஃபைன் வேல்யூஸ் இருக்கும், சம்டைம்ஸ் டேட்டாவே மிஸ்மேட்சாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்குமான்னு 100% சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அதை க்ளீன் அப் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவில் நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் அப் பண்ணணும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு
நெக்ஸ்ட் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, தென் அந்த டேட்டாவை க்ளீன் அப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ க்ளீன் பண்ண டேட்டாவை தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, ட்ரெண்ட்ஸ் லைக் நான் பேட்டர்ன்ஸ் ட்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு இதா இருக்குன்றது இல்லை, லைக் அந்த டேட்டாக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசரோட டேட்டானா அந்த யூசர் டேட்டாக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆர்டரோட டேட்டானா ஆர்டரோட டேட்டாக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ப்ராடக்ட்ஸ்னா ப்ராடக்டோட டேட்டாஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். கஸ்டமர் இந்த மாதிரிலாம் அதுக்குன்னு ஒரு டேட்டா செட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டேட்டா செட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கீ இருக்கும். லைக் நான் இதெல்லாம் உங்களுக்கு அசியூம் பண்ணிக்க முடியல அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக உங்களுக்கு இதை பற்றி இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதெல்லாம் புதுசாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் பேனிக், லைக் எனக்கு இதெல்லாம் தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்றத டோன்ட் ஒரி அபவுட் எனி திங். ஜஸ்ட் ஃப்ரீ மைண்டாக லைக் நான் சொல்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, தென் அந்த ஒரு டேட்டா இருக்கும்ல, அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்டாக என்ன இருக்கும்னா சார்ட்ஸ் தான் இருக்கும். இந்த பை சார்ட்ஸ், அப்புறம் ட்ரெண்டிங் சார்ட், லைன் சார்ட் இருக்கும், இல்லை பார் சார்ட் இருக்கும். ஸோ அந்த பார் சார்ட்லாம் லைக் நமக்கு வெறும் டேட்டாவை நான் உங்கள்கிட்ட வந்து காட்டினேன். இப்போ நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு நல்ல ஒரு நீங்கள் உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி தெரியலை அப்படின்னாலுமே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 4 ஒரு ஒரு 10 பேரை போட்டு நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வரேன். ஒரு டேபிளில் ஒரு எக்ஸலில் போட்டு ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இந்த டேட்டா இப்படி தான் இருக்குது, இதெல்லாம் இந்த டேட்டாலலாம் இப்படி இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களை இப்போ எப்படி நிறைய பேருக்கு லைக் நிறைய இப்போ எப்படி வந்துட்டு லைக் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும்ல, கிளம்ஸியாக நீங்கள் ஒரு டேட்டாவை வெறும் வெறும் நம்பர்ஸையும் வெறும் டெக்ஸ்டையும் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், லேக்ஸ் ஆஃப் ரோஸ் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதுதான் டேட்டா, நமக்கு மேக்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எனக்கு லைக் நம்மளே ஒரு 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 நேரத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும், என்னடா இது அப்படின்றத. நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், அது என்னோட அப்ளிகேஷனோட டேட்டா தான், என்னோட பிஸ்னஸோட டேட்டா தான், ஆனால் அதை பார்க்கறதுக்கே எனக்கு என்னால் முடியல. ஓகேவா? அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணி காட்டணும், ஒரு சார்ட்டாவோ ஒரு லைக் ஒரு பார் சார்ட்லேயோ ஒரு பை சார்ட்லையோ ஒரு லைன் சார்ட்லையோ நான் காட்டினேன்னா அப்போ அது யாருனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகே, இதுதானா டேட்டா, ஓகே இந்த மாதிரி தான். ஓகே, இதுதான் பை சார்ட். ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸில் இந்த மாதிரி பார் சார்ட்டில் நான் காட்டினேன்னா ஓகே இதுதான் டேட்டா, இப்படி தான் நடக்குதா, அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால லைக் இது வந்துட்டு வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் டேட்டா அனலிஸ்ட்ல இருக்குன்னு இல்லை, லைக் அந்த நம்பர்ஸை தான் நம்ம ஒரு சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கன்வெர்ட் பண்ண டேஷ்போர்ட் சார்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க யாருக்கு, மேனேஜர்ஸ்க்காக இருக்கட்டும், பெரிய பெரிய லைக் பெரிய ரோல்ஸில் இருப்பாங்களே உங்கள் கம்பெனியில் பெரிய ரோல்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் அந்த பிஸ்னஸ் டிசிஷன் மேக் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி இதுதான் டேட்டா, இப்படி தான் லைக் இந்த மாதிரி தான் டேட்டா, உங்களோட சேல்ஸ் இங்கே தான் டவுன் ஆகுது, இந்த ப்ராடக்ட் தான் இந்த நேரத்தில் அதிகமாக செல் ஆயிருக்கு, இந்த கஸ்டமர் இந்த இந்த கஸ்டமர்னா பர்டிகுலராக ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும்ல, 18 to 30 வந்து தான் 30 தான் வந்துட்டு அதிகமாக ஐஃபோன்ஸ் லைக் ஐஃபோன்ஸ் அதிகமாக பை பண்ணுறது 13 to 30 லைக் 18 to 30 வச்சுக்கோங்க. இவங்க தான் அதிகமாக செல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இவங்கள டார்கெட் பண்ணோம், இந்த கஸ்டமரை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா இந்த டார்கெட் ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணோம்னா நம்மளால அதிகமாக செல் பண்ண முடியும், நம்மளோட ப்ராடக்ட்டை அதிகமாக செல் பண்ண முடியும், இதனால நமக்கு ரெவன்யூ அதிகமாகும், நம்மளோட ப்ராஃபிட் அதிகமாகும்ன்றத பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட இன்புட்ஸை வச்சு தான் அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் மூவ் பண்ணணுன்றதையே டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சும்மா என்கிட்ட பணம் இருக்குன்றதுனால நான் நான் பாட்டுக்கு லைக் சும்மா ஒரு ப்ராடக்டை இந்த நேரத்தில் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதனால எந்த யூஸுமே கிடையாதுல்ல. நம்ம ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறோம், எவ்வளோ பெரிய நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பில்லியனராக இருந்தாலுமே அவர் ஒரு ரூபா அவங்களோட லைக் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே ரீசன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த நேரத்தில் தான் இதை பண்ண முடியும், பிகாஸ் அவங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம லைக் டேட்டா அனலிஸ்ட் அவங்களோட இன்புட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட கம்பெனி இன்னும் ஸ்கேல் அப் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டேட்டா அனலிஸ்ட் டூ. Yep, data analyst like detective.
ஓகேவா? டிடெக்டிவ்னா லைக் நம்ம தான் என்ன லைக் டிடெக்டிவ்னா நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த நேரத்துல தான் இந்த டேட்டாஸ்லாம் லைக் டிடெக்டிவ் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அதை பத்தின ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணி ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவாங்கல்ல. யார் வந்துட்டு அவங்களுக்கு கிளைண்டா இருக்காங்களோ, யார் அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்ததோ அவங்கள அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் தி டே அவங்கள லைக் ஒருத்தரை ஃபாலோ பண்றாங்க. டிடெக்டிவ்னா தானே. ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கெட் பண்ணுவாங்க. அதை பத்தின ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் பண்றாரு, இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் அவங்களுக்கான இன்புட்ஸை கொடுப்பாங்க பிஸ்னஸ் டிசிஷன் மேக் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்களே ஒரு டேட்டா அனலிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்களே ஒரு டிடெக்டிவ் தான், டிடெக்டிவ் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ஒரு 4 டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ல ஒரு 4 டைப்ஸ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவ்னா நான் முன்னாடி சொன்னேன், வாட் ஹேப்பன். நான் ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். அந்த டேட்டா செட்ல வாட் ஹேப்பன்னு நான் கண்டுபிடிக்கணும்ல. அது எதனால நடந்தது, இந்த டேட்டாவை வச்சு ஒரு ஒரு சேல்ஸ் ட்ராபேக் ஆயிருக்கு, ஒரு சேல்ஸ் கம்மியாயிருக்கு, ரெவன்யூ கம்மியாயிருக்குன்னா அது வாட் ஹேப்பன், எதனால அந்த லைக் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்க என்ன ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்கள்ட்ட இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை வந்துட்டு நம்ம டைரக்டா அதோட சொல்யூஷனை நம்மளால ஃபைண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அது எதனால நடந்ததுன்னு தெரியணும். அப்புறம் தான் நமக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன். இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஐடியில் போகணுன்றது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் அது எதனால போக முடியாம இருந்ததுன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல. என்ன நடக்குது, வாட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு, எதனால நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க ஐடிக்குள்ள போறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாரும் கைட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ சரியான கைடன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால வாட் ஹேப்பன்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். தென் டயக்னஸ்டிக். ஸோ டயக்னஸ்டிக்னா ஒய் டிட் ஹேப்பன், அது எதனால நடந்தது. வாட் ஹேப்பன் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது எதனால நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஒய் டிட் ஹேப்பன் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவுமே டேட்டா அனலிஸ்ட் தான் பண்ணுவாங்க. தென் ப்ரெடிக்டிவ். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் நான் எதனால வாட் ஹேப்பன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன், அதுக்கப்புறம் என்ன பண்றது. இப்போ நீங்க வந்துட்டு ஐடிக்குள்ள போகணும். ஸோ என்ன நடந்துச்சு, ஐடிக்குள்ள போக போக முடியாததுக்கு என்ன ரீசன்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன். ஒய் டிட் ஹேப்பன், அது எதனால நடக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, நெக்ஸ்ட் ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும்ல. நான் ஐடிக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும்ல. ஸோ வாட் வில் ஹேப்பன், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தென் ஹவு கேன் வி மேக் இட் ஹேப்பன், அதை எப்படி நம்ம மேக் பண்றது, லைக் நம்ம அதை எப்படி, நான் ஐடிக்குள்ள போகணும்னா அதை எப்படி என்னால் அச்சீவ் பண்றதுக்குன்னு ஒரு டிசிஷன் நான் மேக் பண்ணோம், அதுக்குன்னு ஒரு ரீசன் மேக் பண்ணோம். ஸோ அதுதான் ப்ரெஸ்கிரிப்டிவ். ஸோ இந்த மாதிரி ஃபோர் டைப்ஸ் இருக்கும். ஓகே, டிஸ்கிரிப்டிவ், டயக்னஸ்டிக் அண்ட் ப்ரெடிக்டிவ், ப்ரெஸ்கிரிப்டிவ். ஓகே, வாட் ஹேப்பன், தென் ஒய் டிட் ஹேப்பன், தென் வாட் வில் ஹேப்பன், தென் ஹவு கேன் வி மேக் இட் ஹேப்பன். எல்லாத்துலேயுமே ஹேப்பன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால அந்த பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓகே, எனக்கு வந்துட்டு இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க எதனால இந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் டூல்ஸ் யூஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மேஜராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்ன டேட்டா அனலிட்டிக்ஸில் அப்படின்னா டேப்லூ அண்ட் பவர் பிஐ, எக்ஸல். ஸோ இந்த மோஸ்ட் டிமாண்ட் டூல் அப்படின்னா இந்த மூணு தான், டேப்லூ, பவர் பிஐ அண்ட் எக்ஸல். ஸோ அதில் டேப்லூ வந்துட்டு சம் லைக் இப்போ லைக் பவர் பிஐ அதிகமாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க டேப்லூவை விட, பிகாஸ் பவர் பிஐ இஸ் ஓன் பை மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஸோ பிகாஸ் மைக்ரோசாஃப்டோட எக்ஸல், பிகாஸ் நிறைய டேட்டாஸ் எல்லாமே எங்கே இருக்கும், எக்ஸலில் தான் இருக்கும். ஸோ நிறைய டேட்டாஸ்னா எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம எதில் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் டேட்டாஸ், நிறைய பேர் இப்போவுமே டேட்டாஸை எக்ஸலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கு பவர் பிஐ மைக்ரோசாஃப்டோடதுங்கிறதுனால எக்ஸலும் மைக்ரோசாஃப்டோட தான், அப்போது ரெண்டுக்குமே கொலாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அதனால உங்களுக்கு பவர் பிஐ தான் மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற ஒரு டூல் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ், கிரியேட்டிங் டேஷ்போர்ட்ஸ். ஸோ டேப்லூ, பவர் பிஐ இது எல்லாமே டூல்ஸ் தான். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்?
கிடையாதுல்ல. நம்ம அதில் ஏதாச்சும் ஒரு டேபிள் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணுறோம்? கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அண்ட் தென் எஸ்கியூஎல் தான் டேட்டாபேஸ். ஏன்னா டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் டேட்டாபேஸ். தென் பைத்தான், ஆர் லாங்குவேஜ், அண்ட் இதெல்லாம் தான் ப்ரோக்ராமிங். ஸோ நம்பை, பாண்டாஸ். நான் இப்போ உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் இருக்கும், இவன் ப்ரோக்ராமிங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் எதுக்காக இந்த நம்பை, பாண்டாஸ், பைத்தான், ஆர் ப்ரோக்ராமிங், மேலே டேப்லூ இதெல்லாமே டூல்ஸ்ன்னு சொல்லிட்டான். இப்போ எதுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லியிருக்கானா, பிகாஸ் எல்லாத்தையுமே நம்ம லைக் 80% ஆஃப் த டைம் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பவர் பிஐ, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் லைக் சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் நம்ம தெரிஞ்ச லைக் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்மளால ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியோ அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் மேனுவலாக எக்ஸலில் லோட் பண்ணிவிட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அதை நீங்கள் வெறும் நம்மளால் அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கோ அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு டைம் ஆகும் அதிகமாக. ஓகேவா? அந்த நேரத்தில் அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்லாம் ஈஸியராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு 1 crore ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 crore யூசரோட 1 crore கஸ்டமரோட டேட்டா இருக்குன்னா ஒரு கஸ்டமராக என்னால் பார்த்து அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஈஸியாக ஒரு பைத்தானில் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதை நான் ரன் பண்ணிட்டு போயிடுவேன். பைத்தானில் ஸ்கிரிப்ட் எழுதுறதா, அப்போ பைத்தான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதணுமா, பைத்தானில் கோட் பண்ணுமான்னா அந்த லெவலுக்கு தான் போவாங்க. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டே தான் லைக் அதில் இருக்க டேட்டா செட்டு மட்டும்தான் மாற போதே தவிர அது பண்ணுற வேலையெல்லாம் மாற போகிறது கிடையாது. ஓகேவா? அதனால நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அதுவுமே பெருசாலாம் இருக்க போகிறதில்ல. ஒரு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணுற ஒரு வெப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸில் நீங்கள் கோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 30 to 40 லைன்ஸ் தான் இருக்கும். அதுக்குமே ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கூகுள்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் அதோட லைக் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் போதும். நீங்கள் மாஸ்டராக இருக்கணும், நான் தான் கோடிங்கில் மாஸ்டராக இருக்கணுன்றதுலாம் ரீசன் கிடையாது. ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் 2 வீக்ஸ் தான் ஆகும். பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 month அவ்வளோதான் ஆகும். ஓகே, அதுக்கு மேலெலாம் ஆகாது ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் என்னென்ன லைப்ரரிஸ் லேர்ன் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக பைத்தான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் லாங்குவேஜ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பைத்தான் தெரிஞ்சாலே என்ஃப் தான் உங்களுக்கு. தென் நம்பை, பாண்டாஸ்லாம் இதில் இருக்க லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ எதுக்காகனா நமக்கு எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே பைத்தானில் நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே பைத்தான் பேஸில் தான் இருக்கணும், நான் ஒரு லைனும் ஈச் அண்ட் எவ்ரி லைனும் நான் பைத்தானில் தான் கோட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்குன்னு சம் லைப்ரரிஸ் இருக்கும். ஓகே, நான் லைப்ரரிஸ்னா என்னன்னு சொல்கிறேன். லைப்ரரிஸ்னா என்ன, ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதில் இருக்கிற நம்பை, பாண்டாஸ் தான் பைத்தானில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ். இது எல்லாமே டூல்ஸ் தான். ஸோ எஸ்கியூஎல்னா queries இருக்கும். queriesனா இப்போது அதுவுமே ப்ரோக்ராமிங் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ queriesனா ஒரு 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 15 to 20 கமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். queriesனா லைக் கமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எல்லாமே கீவேர்ட்ஸ், ப்ரீடிஃபைன் கீவேர்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றின கீவேர்ட்ஸோட லாஜிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். பைத்தானில் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் பெருசாக லாஜிக்கலாலாம் திங்க் பண்ணணுன்றது கிடையாது. எனக்கு டேட்டா பேஸ்ல இருந்து எனக்கு தேவையான டேட்டாவை எடுக்கணும், அதில் இருக்கிற சம் க்ளீனப்பும் நம்ம எஸ்கியூஎல் மூலயமா பண்ணிக்கலாம். டேட்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம எஸ்கியூஎல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ். இது எல்லாமே சம்டைம்ஸ் தான். எனக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸல், பவர் பிஐ இதுதான் உங்களுக்கு டேட்டா டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டூல்ஸ் யூஸ்ட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்ட் டேட்டா, லைக் ரியல் வேர்ல்டாக என்னென்ன இண்டஸ்ட்ரியில் டேட்டாஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், லைக் யூஸ் கேசஸில் இருக்கு இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான இது எல்லாமே மினிமல் தான். லைக் இது இன்னும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு வெளியில. ஓகேவா? பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே அதை டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே ஏதாச்சும் ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ எனி பிஸ்னஸ், அதில் பேங்கிங் செக்டார் ஒன்று. பேங்கிங் செக்டார்னா அதில் இந்த ஃப்ராட் டிடெக்ஷன்லாம் இருக்கும்ல. ஸோ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங்லலாம் ஃப்ராட் நடக்கும். ஸோ அதெல்லாமே டிடெக்ட் பண்ணி எந்த மாதிரி ஃப்ராட் டிடெக்ஷன் நடக்குது, ஸோ அதை எப்படி நம்ம செக்யூரிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, எந்த மாதிரிலாம்
லைக் ஃப்ராட்ஸ் நடக்குது. அண்ட் இந்த லோன்லாம் இதை வச்சு தான் ட்ராக் பண்ணுவாங்க. லோன்லாம் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்களா, எந்தெந்த லைக் கஸ்டமர்ஸ் வந்துட்டு லோனை கரெக்டாக பே பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு தான் இப்போ கால் பண்ணுறாங்களே, உங்களோட சேலரி அக்கௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு வந்து லோன் கிரெடிட் கார்டு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி டேட்டா வச்சா நீங்கள் அவனுக்கு எப்படி தெரியும் உங்கள் சேலரி அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ சேலரி வருதுன்றது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு டேட்டா வச்சு தான். ஸோ உங்கள் சேலரி பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வந்திருக்குன்னா அதுவுமே உங்களுக்கு லைக் உங்களுக்கு சிபில் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு நீங்கள் நல்லா பே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட லோனை, நீங்கள் அது நல்லா பே பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் அதிகமாக லோன் தரேன் இப்படிலாம் வந்து கேட்குறாங்களே, இதெல்லாம் எதனால? டேட்டா பேஸ் பண்ணி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜொமேட்டோ. அப்போ ஜொமேட்டோவில் நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கல. ஜொமேட்டோவில் என்னென்னா, இப்போ ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க. எந்த நேரத்தில் அதிகமாக பிரியாணி லைக் சேல்ஸ் ஆகுன்றது தெரியுதுல்ல, லஞ்சில் தான் அதிகமாக செல் ஆகும். மோஸ்ட் லைக் நம்ம டின்னர் சாப்பிடுவோம், சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுவோம், பட் அதிகமாக எங்கே சாப்பிடுவோம்? நம்ம லஞ்சில் தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பிரியாணி ரிலேட்டடாக நீங்கள் ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக பிரியாணி எவ்ரி டே பிரியாணியே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு டே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எது அதிகமாக நீங்கள் ஃபுட்டு எது அதிகமாக சாப்பிட்றீங்களோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிட்றீங்க, நான் உங்களுக்கு பீட்சா சஜஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் அதுக்கப்புறம் லைக் அந்த நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஜொமேட்டோவில் பிரியாணி ஆர்டர் பண்ண மாட்டீங்க அதுக்கப்புறம். ஸோ நமக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிரும்ல, அதுக்காக. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், இ-காமர்ஸ் அண்ட் ஒன் திங் இன்ஸ்டாகிராம் எடுத்துப்போம். அது உங்களுக்கு இன்னும் நமக்கு ரிலேட்டபிளாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னா, ஒரு ரீல் நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க, இல்லை நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு ரீல் பார்க்குறீங்க, அதை லைக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன வரும்? கிரிக்கெட் ரிலேட்டடாக ரீல்ஸாக வரும். ஓகேவா? ஸோ கிரிக்கெட் ரிலேட்டடாக ரீல்ஸாக அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட சர்ச்சாக போகட்டும், உங்களோட எக்ஸ்ப்ளோரர், உங்களோட ஃபீடு எல்லா இடத்துலையுமே கிரிக்கெட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இதெல்லாம் எப்படி? நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ, பிகாஸ் உங்களுக்கு கிரிக்கெட் தான் அதிகமாக பிடிக்குதுன்னா அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் எனக்கு வியூஸ் அதிகமாகும். நீங்கள் உங்களை அந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எதனால ரீல்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ரீசன் ரீல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் சேட் பண்ணால் மட்டும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம், இல்லை ஏதாச்சும் நான் போஸ்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ண ஃபோட்டோவை நான் பார்க்குறதுக்கு, யாராச்சும் போஸ்ட் பண்ணாங்கன்னா லைக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம். இப்போது ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போனா நமக்கு பிடிச்ச ரீல்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணால் தான் நான் அந்த நேரத்தில் அதிகமாக அந்த இடத்துல ஹோல்டாக இருப்பேன், அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த லைக் இப்போது எல்லாமே அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம். தென் நெட்ஃப்ளிக்ஸ், நம்மளுடைய சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு மூவிஸ் நீங்கள் எந்த மூவிஸ் அதிகமாக லைக் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்களோ அதில் சஜஸ்ட் பண்ணுறது தான் ரீசன். தென் ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வந்திருக்கோ அதை என்னால் என்னோடய சிம்டம்ஸ் வச்சு என்னால் ஃபைன் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி லைக் நான் உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறது, லைக் எதனால அதிகமாக க்யூர் ஆகும். இப்போ பின்னாடி எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது, பிகாஸ் எல்லாமே ஏஐ எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனிஒன் நோ அபவுட் தட்? ஏஐ எதனால ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நம்மளோட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன டேட்டாவை அதில் ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீட் பண்ண டேட்டாவை தான் அவன் அதை வச்சு தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம இந்த ஜிப்லி இமேஜ்லாம் வந்திருக்குல்ல, கிப்லியா லைக் ஒரு இமேஜ் ஒன்று லைக் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்ததுல. ஸோ அந்த இமேஜ்லாம் எப்படி லைக் ஜென்ரேட் ஆகுது? நீங்கள் கொடுக்குற இமேஜை வச்சு ஜென்ரேட் ஆகுது. லைக் அந்த இமேஜ்லாம் எனக்கு பின்னாடி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னால் அந்த டேட்டாவை வச்சு தான் அவன் ட்ரைன் ஆகிட்டு இருக்கான், உங்கள் இமேஜை வச்சு. ஓகேவா? ஸோ அப்போது இது எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற லைக் இப்படி தான் உங்களுக்கு பவர்பிஐலாம் யூஸ் பண்ணி டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஒரு சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட் இருக்குன்னா ஜஸ்ட் டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, ஸோ இதெல்லாமே சார்ட் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். உங்களோட இதை பற்றின ஒரு
சின்ன இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதை ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் குவான்டிட்டி அண்ட் டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ப்ராஃபிட், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இங்கே ஃபைன் பண்ணிக்க முடியும். தென் ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த இயர் ரிலேட்டடாக நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகும் எவ்ரி டேட்டாஸ். தென் செக்மெண்ட், கேட்டகரி, கஸ்டமர் நேம், கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நான் எந்த நேரத்துலையும் என்னோட டேட்டாவை பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் நான் டேட்டா பேஸில் போயிட்டு என்னோட டேட்டாவை வியூ பண்ணுறதெல்லாம் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு தனி நாலேஜ் ஸ்கில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தேவைப்படும். ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் யாருனாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ல. ஒரு நார்மல் பீப்புள்னாலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் கம்பெனியில் சேல்ஸ் வந்து டோட்டல் குவான்டிட்டி இவ்வளோ தானா, டோட்டல் இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கா, உங்களுக்கு கம்பெனிக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கான்றத ஒரு நார்மல் பீப்புளாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதை ஃபில்டர் பண்ணும்போது. ஸோ இந்த சேல்ஸ் குவான்டிட்டி பை மார்க்கெட்னா அதில் எந்தெந்த யார் ஏசியா அங்கே தான் வந்துட்டு அதிகமாக சேல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் யூரோப், யூஎஸ்ஏ, லைக் அந்த மாதிரி இடத்துல, ஆஃப்ரிக்கா. ஸோ இதெல்லாமே இதையுமே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்மளோட இப்போ ஃப்ளிப்கார்ட்டே இருக்காங்க, அமேசானே இருக்காங்கன்னா, ஓகே ஏசியாவில் தான் அவங்களோட அதிகமாக சேல்ஸ் நடந்துட்டு இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ், தென் டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட், எது அதிகமாக சேல் ஆகிருக்கு, ஃபோன்ஸ், தென் சேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அப்ளையன்சஸ், மெஷின்ஸ், இது எல்லாமே நான் ஒரு ஹரிசாண்டல் இதை வச்சுட்டு என்னால் பார்த்துக்க முடியும். சார்ட், இதுதான் சார்ட், பார் சார்ட். இது ஒரு பார் சார்ட். தென் இது வந்துட்டு ட்ரெண்ட் சார்ட். ஸோ இதை வந்துட்டு என்னால், இது உங்களுக்கு இதாக இருக்கும், அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ இது இப்போ உங்களுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ பிகாஸ் சம்டைம்ஸ் சம் கம்பெனிஸ்லாம் என்ன ஆகும்னா, உங்களோட சார்ட் இப்படியே போகும் சான்சஸ் இருக்கு. இங்கே உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா இருந்தது, நீங்கள் நல்ல டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதில் டிசிஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இதை பார்த்தாலே ஓகே, எனக்கு டோட்டல் குவான்டிட்டி லைக் டோட்டல் சேல்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு, இந்த நேரத்தில் இவ்வளோ ஆயிருக்கு, ஒரு ஒரு 1 இயரில், அந்த 1 இயரில் 1 மந்த்தில், ஒரு டேட்டில், ஒரு 1 ஹாரில் கூட நீங்கள் டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ 1 ஹாரில், அந்த டேட்டில், அந்த ஹாரில் கூட டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் கஸ்டமர் வைஸ் சேல்ஸ், எந்தெந்த கஸ்டமர் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ஜொமேட்டோவில் அதிகமாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் அவங்களுக்கு தெரியும் யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, யார் அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்கன்றது. ஸோ அதையுமே அவங்களால வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த டேஷ்போர்ட். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டோர் சேல்ஸ் டேஷ்போர்ட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சேல்ஸ் பை ஷிப் மோட். ஸோ இது டேட் வைஸ். தென் இங்கேயுமே ஃபில்டர்ஸ் இருக்குது. சேல்ஸ் பை பேமெண்ட் மோட். ஸோ அதிகமாக எது வழியாக அதிகமாக பேமெண்ட் நடந்திருக்கு, சிஓடி, ஆன்லைன், கார்ட்ஸ் மூலயமா. சேல்ஸ் பை ரீஜியன். ஸோ இப்படியும் நீங்கள் சேல்ஸ் பை ரீஜியனும் நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். லைக் ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல், சவுத், இந்த மாதிரி. ஒரு சேல்ஸ் பை செக்மெண்ட், கன்சியூமர்ஸ், கார்ப்பரேட், ஹோம் ஆஃபீஸ். ஸோ பிகாஸ் இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இ-காமர்ஸ் இருக்குமானா இருக்காது. சில இடத்துல B2B இருக்கும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இருக்கும், சில இடத்துல B2C இருக்கும், பிஸ்னஸ் டு கஸ்டமர் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டேஷ்போர்டை பில்ட் பண்ண. ஒரு பிஸ்னஸ்க்கும் டேஷ்போர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பிஸ்னஸ்க்கும் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட சேம் பிஸ்னஸாக இருந்தாலுமே அதில் வேறு மாதிரி அவங்க லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வேறு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் காம்படிட்டர்ஸ் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்க டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வச்சிருக்கிற லைக் டேட்டா செட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேஷ்போர்டை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த டேஷ்போர்டில் இருக்கிற சார்ட் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சம் இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சம் queries கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஷ்போர்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ எல்லாமே திரும்ப திரும்ப பார் சார்ட்டில் ரிப்பீட்டடாக அதே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் லாஜிக்ஸை மட்டும் மாற்றிக்கணும். ஸோ நமக்கு இங்கே நீங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜை விட உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரியல் டைமாக இருக்கு, இப்போ ரியல் வேர்ல்டில் உங்களோட லைஃப்பில் கூட நடந்ததே நீங்கள் அதிகமாக அனலைஸ் பண்ணுறீங்க. இது எதனால் நடந்தது, இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியுன்ற ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, அந்த திங்கிங் இருந்தாலே உங்களால் நல்ல டிசிஷன்ஸ் மேக் பண்ண முடியும்.
உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் லாஜிக் லைக் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கணும். பிஸ்னஸ் நாலேஜ்னா உங்களுக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ற அளவுக்கு இல்ல. அந்த பிஸ்னஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? பிஸ்னஸ் லாஜிக்னா அதுதான். ஸோ பிஸ்னஸ்ல நீங்க ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்றீங்க. ஒரு பிசினஸ பேஸ் பண்ணி பில்ட் பண்றீங்கன்னா, இப்ப காமர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். இவ்ளோ சேல்ஸ், இவ்ளோ ப்ராஃபிட், இவ்ளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி அவங்க பை பண்றாங்க, செல் பண்றாங்கன்ற நாலேட்ஜ் இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ அத நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துரும். எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு பண்றதில்ல. ஸோ அவங்க எல்லாமே அதுக்கான ஒரு ஆம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான். தென் Netflix. ஸோ Netflixனா உங்களுக்கு எவ்வளோ அதிகமா ரன் டைம் லைக் இன் ஹார்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வரும்ல. அ எந்த மூவி அதிகமா வாட்ச் பண்ணியிருக்காங்க ரன் டைம் லைக் எப் எ அப்புறம் YouTubeலலாம் வரும்ல. ரியல் டைம்ல எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். தென் எவ்வளோ மூவிஸ் இருக்கு, எவ்வளோ டிவி ஷோஸ் இருக்கு, ஆவரேஜ் IMDb ரேட்டிங் இதெல்லாமே வச்சு அவங்களால எந்த மூவி அதிகமா அ வாட்ச் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் பை கண்ட்ரி இருக்காங்க. ஸோ நீங்க இந்தியால எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்க அவங்களோட மூவிஸ் லைக் அவங்களோட ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும். கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாரி அவங்க மூவிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன மாதிரி மூவிஸ் அதிகமா வாட்ச் பண்றாங்க. சில நேரத்துல என்ன ஆகும்னா, அ ஒரு ஒரு ஜானர் ரிலேட்டடா இருக்கிற மூவிஸ் மட்டும் அதிகமா வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹாரர் மூவிஸ்லாம் ஒரு டைம்ல எப்போ எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஹாரர் மூவிஸ் வந்துட்டு இருக்கும் ஒரு டைம்ல. இப்போ இந்த லைக் விக்ரம், அ இப்போ லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் மூவி வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற இந்த கிரைம் த்ரில்லர் அந்த மாரி ரிலேட்டடா இருக்கிற மூவிஸ்லாம் அதிகமா வந்துட்டு இருந்தது. அந்த ராட்சசன் லைக் அந்த மாரி த்ரில்லர் மூவிஸ். அதுக்கப்புறம் லவ் ரிலேட்டடா மூவிஸ்னா ஒரு கட்டத்துல லவ் ரிலேட்டடா மூவிஸ் மட்டும் வரும். காமெடி மூவிஸ் மட்டும் வரும்ல. அந்த மாரிலாம் வந்துட்டு ஒரு டைம்ல அதிக லைக் உங்களோட அத பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள ஓகே இந்த டைம்ல இதெல்லாம் அதிகமா லைக் ம் ஆ இவங்க பீப்பிள்ஸ் வந்து அதிகமா வாட்ச் பண்றாங்க. இது எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? யா. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டால வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்களா? டேட்டா பேஸ் பண்ணி அனலிஸ்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அதில டேட்டா என்ஜினியர்ஸ்ன்னு இருப்பாங்க. டேட்டா சயின்டிஸ்ட்ன்னு இருப்பாங்க. ஸோ அப்ப டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு புரோகிராமிங் நாலேட்ஜ் தேவைப்படும். இவருக்கும் சரி, டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் சரி. இவங்க 2 பேருக்கும் புரோகிராமிங் நாலேட்ஜ் வந்துட்டு மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்பனா தான் இவங்களால அதுக்கான லாஜிக்ஸ பில்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அந்த டேட்டாவ அ ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. லைக் அ பிசினஸ் லாஜிக்ஸ் மேக் பண்ணுவாங்க. சம் பைப்லைன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாவா இருக்குன்னா, அத வச்சு ஒரு பிசினஸ் லாஜிக்ஸ் மேக் பண்ணி, அதுக்குன்னு ஒரு இன்புட்ஸ் குடுத்து, அத மறுபடியும் டேட்டாபேஸ்லயோ இல்ல அதுக்குன்னு ஒரு விசுவலைசேஷன்லயோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு நமக்கு அதில நெறைய ப்ரோகிராமிங்ல நம்ம செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால டேட்டா இன்ஜினியருக்கு ப்ரோகிராமிங் மஸ்ட். தென் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டேட்டா சயின்டிஸ்ட் தான் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சால்வ் பண்ணுவாங்க ப்ராப்ளம். லைக் என்னன்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத பிரெடிக்ட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குமே ப்ரோகிராமிங் ஸ்கில் மஸ்ட். ஓகே. இவங்க டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, ஒரு ம் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 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 பைக் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போடும்போது, அந்த பெட்ரோல் போட்டு நான் எனக்கு வந்துட்டு இவ்ளோ மைலேஜ் தருது. என்னோட பைக் இவ்ளோ மைலேஜ் தருது. நான் இவ்ளோ 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 நான் இந்த நேரத்தில நான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்படிலாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு டேட்டாஸ் தான். ஓகேவா? மைலேஜா இருக்கட்டும், நான் இந்த டேட்ல சர்வீஸ் பண்றேன். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் பண்றேன். நான் இவ்ளோ 1 லிட்டர் பெட்ரோல் போடுறேன், 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் போடுறேன்னா, இ அந்த வண்டி லைக் என்னோட பைக்கா இருக்கட்டும், என்னோட காரா இருக்கட்டும், எவ்ளோ நாளைக்கு அது இந்த மாரி ஸ்டேஜ்லயே இருக்கும். ஸோ என்ன பண்ணுனேன்னா, எனக்கு இந்த மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு இதே மெயின்டெயின் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே லைக் இதெல்லாம் என்ன ஒரு சொல்யூஷன். ஸோ இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பின்னாடி என்ன நடக்கப் போகுது அப்படின்றத இப்பவே அத சொல்லுவாங்க. ஓகே. அதான் சயின்டிஸ்ட். ஸோ பின்னாடி என்ன நடக்கப் போதோ, அத இப்பயே பிரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம டேட்டாஸ வச்சு.
ஸோ இதுதான் டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன இருக்கணும்னா ஜஸ்ட் டூல்ஸ், பவர் பிஐ, ஸோ அதோட டூல் எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தான் இதில் தெரிஞ்சால் போதும். தென் லைக் அந்த பிஸ்னஸ் அண்ட் டொமைன் நாலேஜ் இருந்தால் போதும். பிஸ்னஸ் நாலேஜும் டொமைன் நாலேஜ் முக்கியமான இம்பார்ட்டன்ட். லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இங்கிலீஷ் அப்படின்றதுலாம் இல்லை, ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி. லைக் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, அதை வந்துட்டு உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தெரிஞ்சா போதும். நீங்கள் அதனால் வளவலன்னு பேசணுன்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன சொல்ல வரோமோ, நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கன்வே பண்ண முடிஞ்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாலே தட்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜஸ்ட் எவ்ரி ஒன் வாய்ஸ் இஸ் லோவர். ஸோ ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே லைக் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்றதுலாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னதுதான், கன்வே பண்ண முடிஞ்சா ஓகே. நீங்கள் இங்கிலீஷ் வந்துட்டு கிராமர் மிஸ்டேக்காக இல்லாமல் பேசணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்றதான் இல்லை. நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு புரிஞ்சா போதும். அவர் என்ன சொல்கிறாரோ அது நமக்கு புரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலும் இப்போல்லாம் நிறைய லைக் நீங்கள் மெயிலில் வந்துட்டு ஏஏ வந்துட்டு ட்ராப் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப இப்போ ஈஸியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கம்யூனிகேஷனை பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. லைக் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் தான், பட் நீங்கள் அதுதான் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஓகேவா? அது இருந்தால் தான் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் வேலை கிடைக்கும்ன்றதுலாம் இல்லை. நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு 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 டூல் தான். நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேனோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் தான். நம்ம வந்துட்டு ஒரு இங்கிலீஷ், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுது, தமிழ் தெரியலை அப்படின்னா அவருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் லைக் நம்ம என்ன சொல்றோன்றதை அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். ஓகே, அது ஒரு லாங்குவேஜ் தான். அதனால நீங்க ஸ்கில்ல மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? ஸோ எனி ஒன் லைக் இது இருக்க டேர்ம்ஸ் இருக்கட்டும், எனி ஒன் நோ அபவுட் வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்? இதில் இருக்கிற டேர்ம் சொல்லக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் எனி திங். ஸ்ட்ரக்சர், ப்ரோக்ராம். ஓகே, நைஸ். எஸ், லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபவுண்டேஷன், பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர், பிளான்ஸ், ஸோ ஒரு பாயிண்ட் எல்லாருமே சொல்லிட்டீங்க. கிரேட். ஸோ நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கட்டும், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், நான் ஜஸ்ட் ஒரு ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே இருக்கும்ல. வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? செங்கல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும், வுட்டு தேவைப்படும், இன்னும் நிறைய தேவைப்படும். லைக் டைல்ஸாக இருக்கட்டும், ஜல்லி. ஸோ இதெல்லாமே நிறைய திங்ஸ் தேவைப்படும். ஒரு வீடு கட்டணும்னா இதெல்லாம் தேவைப்படும். இப்போ நான் வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடு கட்டுறேன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் தான் வீடு கட்டுறேன். அப்போ இது எல்லாமே நானே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறேன். எஸ், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானே மேனுஃபேக்சர் பண்ணுறேன்ட்டு, செங்கல் நானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், சிமெண்ட் நானே மேனுஃபேக்சர் பண்ணுறேன், எல்லாமே நானே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நான் என்னோட வீட்டை கட்டுறேன்னா நான் ஒரு 6 மாசத்துல கட்ட வேண்டிய வீட்டை நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்டிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு என்ன ஆகும்? என்னோட மணி ஸ்பெண்ட் லைக் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னோட எஃபர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இது எல்லாமே நானே பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எனக்கு டைம் எல்லாம் போகும், மணி வேஸ்ட் ஆகும், எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்துக்கும் ஒரு வெண்டார்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது கொடுங்க அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட இது பை பண்ணிட்டு வந்து என்னோட வீட்டை எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி பில்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? அது கஸ்டமைஸ் தான். எனக்கு எப்படி வீடு வேணுமோ அப்படி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் வீடு கட்டுறேன்றதுனால எல்லாமே நானே பண்ணனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்.
நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கட்டுவேன். அதே மாதிரி தான் இங்க எனக்கு ஒரு லைக் நம்ம இப்போ எதுக்காக நான் பவர் பிஐ யூஸ் பண்ணணும், எதுக்காக நான் பைத்தான்ல நம்பி பாண்டாஸ் இந்த லைப்ரரிஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எதுக்காகனா எதுவுமே நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண தேவையில்ல. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்தா இப்போ நீங்கள் இந்த டேஷ்போர்டே பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும், நம்ம அதுக்குன்னு ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனில் ரியாக்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணணும். எனக்கு இப்போ ப்ரோக்ராமிங்கே தெரியாது அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது? அதுக்கு நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? நான் ஒரு டெவலப்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த டெவலப்பர் தான் எனக்கு அந்த டேஷ்போர்டை பில்ட் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, நான் அந்த டேஷ்போர்டை மாற்றுறேன். இந்த இன்புட்ஸ் கொடுத்து நான் ஒரு டைமும் டேஷ்போர்டை மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ஒரு டைமும் நான் டெவலப்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு டைமும் நான் டெவலப்பருக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அவர் அதுக்குன்னு ஒரு ரீசன் சொல்லுவார், எனக்கு இதை பை பண்ணி கொடுங்க, எனக்கு இதை பை பண்ணி கொடுங்க, அப்படின்னா தான் நான் பண்ண முடியும்னு சொல்லுவார். அப்போ நான் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதனால் எனக்கு என்ன ஆகும்? என்னோட டைம் வேஸ்ட் ஆகும், என்னோட மணி வேஸ்ட் ஆகும். நான் அதுக்குன்னு ஒரு 2-3 டெவலப்பரை போட்டு அதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நான் அவனுக்குன்னு சரியாக சேலரி கொடுத்துட்ருக்கணும். இது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி டூல்ஸ் பவர் பிஐ, எக்ஸல், டேப்லூ அண்ட் பைத்தானில் இருக்கிற நம்பை, பாண்டாஸ் இதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணிக்க முடியும். அது எப்போவுமே நான் அது கஸ்டமைசபிள் தான். எனக்கு எப்போ வேணுமோ அப்போ அந்த சார்ட்டை நான் இன்புட் லைக் எனக்கு பார் சார்ட் வேணும்னா டக்குன்னு அந்த இடத்துல பை சார்ட்டை போட்டுறேன். பை சார்ட் வேணும்னா டக்குன்னு அந்த இடத்துல ட்ரெண்டை போட்டுறேன். எப்போ வேணுமோ எப்படி வேணுமோ நான் கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? அதுதான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டூல்ஸ். இதெல்லாம் இதுக்காக தான். எனக்கு எதுவுமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண தேவையில்ல. அதுக்குன்னு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் என்னோட டேஷ்போர்டை பில்ட் பண்ணிப்பேன். ஸோ அதான் அந்த இடத்துல reusable platform used by developers to build சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எனி டூல், எனி டொமைன், எனி ரோல். ஓகே, ஸோ இதுதான். ஸோ திங்க் லைக் டெம்ப்ளேட் ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் பில்ட் ஏ ப்ரோக்ராம் ரேதர் தென் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். இதுதான் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதுக்காக தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? Yeah. So next, why data analytics is fast growing IT career அப்படின்னா, பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் டேட்டா. எல்லாமே இப்போ டேட்டா பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிகாஸ் இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்கனாலுமே அந்த கம்பெனிக்குள்ள இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வச்சுருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பேங்க் வச்சுருக்கீங்கனாலுமே அந்த டேட்டாஸ் உங்கள்கிட்ட வர டேட்டாஸ்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க? டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க, இல்லை ஒரு எக்ஸல்லையாச்சும் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, இல்லை ஒரு ஃபைலில் ஒரு நோட்டில் ஒரு ஃபைல்லையாச்சும் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாமே லைக் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும்? எந்த நேரத்தில் எனக்கு எது சேல் அதிகமாக இருக்குது, எப்போ சேல் ட்ராப் ஆகிருக்கு, எந்த மாதிரி சேல் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி கஸ்டமரை என்னால் நான் டார்கெட் ஆடியன்ஸாக வச்சுக்க முடியும், யாரை டார்கெட் பண்ண முடியும், எந்த நேரத்தில் எந்த ப்ராடக்டை செல் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன் எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் எவ்ரி திங் இனிமே லைக் இப்போவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ தான் நிறைய லைக் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் டேட்டா லைக் வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் விடவும் இப்போது எல்லா இடத்துலையும் எதுனா நம்ம கேள்விப்பட்டுருக்கோம், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா லைக் அனாலிசிஸ், தென் ஏஐ, எம்எல் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், கூகுள்லேயே நிறைய அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஐடி பிகாஸ் இது எல்லாமே ஐடியில் தான் இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு கம்பெனி ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க யார்கிட்ட வந்து நிற்பாங்க? இதில் டிஜிட்டலைஸாக பண்ணணும்னா யார்கிட்ட வந்து நிற்பாங்கன்னா ஐடியில் தான் வந்து நிற்பாங்க, ஐடி கம்பெனியில் தான் வந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே ஐடி பேஸ்டாக தான் வரும். ஸோ இது வந்துட்டு குளோபல் டேட்டா அனலிஸ்ட், மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ தென் இதில் வந்துட்டு லைக் 2022 101 தான் இவனோட லைக் 101 பில்லியன். ஸோ ரெவென்யூ ஷேர் லைக் இப்போது லைக் 23 and 30 307 23 745. இது எல்லாமே ஜஸ்ட் பிஸ்னஸ் எவ்வளோ நடந்திருக்கு, அதோட மார்க்கெட் சைஸ் இது எல்லாமே. ஓகேவா? கண்டிப்பாக
2030ல உங்களுக்கு இதோட அதிகமாக 745 இருக்கலாம், இல்லை அதுக்கு லைக் லைக் கொஞ்சம் ஏறலாம், கொஞ்சம் கம்மியாகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதனால ரொம்ப லைக் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டே. டேட்டா ரிலேட்டடாக ரோல்ஸாக இருக்கட்டும், டேட்டா பேஸ்டு டொமைன்ஸாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா எவ்ரிடே யாராச்சும் ஒருத்தர் அவங்களோட கம்பெனியை, அவங்களோட பிஸ்னஸை டிஜிட்டலைஸாக மாற்றிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா அனலிஸ்ட் சேல்ரி இன் இந்தியா. ஸோ இவங்களோட சேல்ரி டெவலப்பர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு சேல்ரியில் நீங்கள் ஐடியில் வாங்க முடியும்னா டேட்டா பேஸ்டு டொமைனில் மட்டும் தான் முடியும். டெவலப்பரை விட அதிகமாகவும் வாங்க முடியும். பிகாஸ் மோஸ்ட் டிமாண்ட். ஏன்னா இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, இந்த மாதிரிலாம் ஒரு டொமைன் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், ஏஎம்எல், ஸோ இதுதான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி டொமைன்ஸ்லேயும் உங்களால் அதிகமாக சேல்ரிஸ் லைக் நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே நம்ம அந்த ஸ்கில்லை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஷோகேஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு பேசிக் டேட்டா ரிலேட்டடான நாலேஜ் இருந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவே இருந்தாலுமே உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த ஒர்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் என்ன ப்ரோக்ராமிங் வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம், லைக் உங்களுக்கு அதை பற்றி நல்ல நாலேஜ் இருந்தால் தான். நீங்கள் கோர்ஸே பண்ணியிருப்பீங்க, பட் அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்கில்லை நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஷ்போர்ட்ஸ் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், அதை ஷோகேஸ் பண்ணுங்கள். கிட்லேயோ லிங்க்டின்லேயோ அதை ஷோகேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் 6.8 lakhsன்றது ஆவரேஜ் சேலரி. ஸோ ஜஸ்ட் இதுவுமே கூகுளில் அவைலபிளாக இருக்கும். ஆம்பிஷன் பாக்ஸ், கிளாஸ் டோர், இந்த மாதிரிலாம் வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ சேலரின்றதை உங்களால் ஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஜாப் ரோல்ஸ். ஸோ ஜாப் ரோல்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனிஸ். ஸோ சம் கம்பெனிஸில் டொமைன்ஸில் உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் அனலிஸ்ட். ஸோ எல்லாமே ஒரே ஒர்க் தான், பட் சம்டைம்ஸ் அதோட லைக் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணுவீங்க, டேட்டா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவீங்க, பட் அந்த இடத்துல அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வேறு மாதிரியான ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், தென் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட் அனலிஸ்ட். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற ரோல்ஸ். தென் நம்ம முன்னாடியே சொன்னதான் ஸ்கில்ஸ் நீடட் டு பிகம் ஏ டேட்டா அனலிஸ்ட். ஸோ அப்படின்னா பைத்தான், நம்பை, பாண்டாஸ், சிபான், பவுபிஐ அண்ட் மேட்ரோபில் அண்ட் மைஎஸ்கியூஎல், கிட், இது வந்துட்டு டூல், இது எல்லாமே ஐடி தான், விஎஸ் கோட் அண்ட் எக்ஸல். ஸோ இந்த ஸ்கில்ஸில் நீங்கள் மோஸ்ட்டாக உங்களுக்கு பவுபிஐ அண்ட் பைத்தான், எக்ஸல், எஸ்கியூஎல், மைஎஸ்கியூஎல்னா இது எஸ்கியூஎல்ல ஒரு டைப், ஒரு டேட்டா பேஸ் டைப், அவ்வளோதான். இது இன்னும் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் தான் டேட்டா பேஸில் அது என்னென்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அதை query ரன் பண்ணி அதை எப்படி க்ளீன் அப் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறதுன்ற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேவா? மற்றபடி நீங்கள் டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதெல்லாம் டெவலப்பரோட வேலை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. தென் பைத்தான், நம்மள்ட்ட சொன்ன மாதிரி பைத்தான், இந்த டூல்ஸ்லாம் தெரிஞ்சாலே போதும். இப்போ இதெல்லாம் நம்பி, பாண்டா, சிபான்லாம் இதில் இருக்கிற பைத்தானில் இருக்கிற லைப்ரரிஸ். ஓகேவா? தென் பவுபிஐ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவுபிஐ, எக்ஸல் அண்ட் எஸ்கியூஎல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது வந்துட்டு கிட்டப் பண்ணுறது ஒரு டூல் ஃபார் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு கொலாபரேஷன் டூல், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? கிட்டப். ஸோ நீங்கள் உங்களோட கோட் பண்ணுவீங்களா, லைக் கோட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பைத்தானெல்லாம் ஏதாச்சும் ஒரு கோட் பண்ணுவீங்களா, அதை கிட்டப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குளோபலாக. ஸோ அதுக்காக இந்த கிட்டப் யூஸ் பண்ணுவாங்க. இது ஐடி வந்துட்டு பைத்தான் கோட் பண்ணுறதுக்கு, இந்த லைப்ரரிஸ் கோட் பண்ணுறதுக்கு இந்த ஐடி யூஸ் பண்ணுவாங்க, விஎஸ் கோட். ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த டூல் பவர் பிஐ வந்துட்டு டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு ஃப்ரெஷர்ஸ் கேன் ஸ்டார்ட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் எப்படி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் வந்துட்டு பிரெயின் லைக்
இதுல உங்களுக்கு வந்துட்டு பிரெயின் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னா, இதுல வந்து சாஃப்ட் ஸ்கில் இருக்கும், ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2மே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க டெவலப்பரா இருந்தீங்கன்னா, மோஸ்ட்டா ஹார்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கணுன்றது தான் அங்க மோஸ்ட்டா நெறைய பேரு லைக் டெவலப்பர் ஹார்ட் ஸ்கில்னா ப்ரோக்ராமிங்ல நெறைய நாலேட்ஜ் இருக்கணுன்றது தான் ஹார்ட் ஸ்கில். லைக் அந்த மாரி உங்களுக்கு கண்டிப்பா டேட்டா அனலிஸ்ட்னா லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸும் இருக்கணும். ஓகே. உங்களுக்கு வந்துட்டு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. டேப்லூ அண்ட் பவர் பிஐ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா மேக்ஸ்ல வர ஒரு கான்செப்ட் தான். அதனால நீங்க மேக்ஸ்னா கஷ்டமா இருக்குன்றதுலாம் இல்ல. இதுல ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா பிசினஸ் ரிலேட்டடா சம் கால்குலேஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தென் பைத்தான், எஸ்கியூஎல் இதெல்லாமே ஹார்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்னா கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கியூரியாசிட்டி, ப்ராப்ளம் சால்விங், ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஒரு பிஸ்னஸில் ஒரு சேல்ஸ் எந்த மாதிரி நடக்குது, அது எப்படி ட்ராப் ஆகுது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹவு கேன் வி ஃபிக்ஸ் இட், அந்த மாதிரி திங்கிங் இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ்னா ப்ராப்ளம் சால்விங், ஸ்டோரி டெல்லிங். ஓகேவா? தென் ரோட் மேப் டு பிகம் ஏ டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த ரோட் மேப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மற்ற டொமைன்லாம் விடவும். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா மேக்ஸில் நான் சொன்னேன்ல, அதை பற்றின ஜஸ்ட் பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ மேக்ஸ்னா பெருசாக கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். சம் லாஜிக்ஸ் தெரிஞ்சால் போதும். தென் எக்ஸல், எஸ்கியூஎல், பைத்தான், டேட்டா விஷுவலைசேஷன், அப்புறம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட். ஸோ உங்களுக்கு இதில் ஸ்டாக்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு லைக் டெவலப்பர் மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணணும், நிறைய டிபெண்டன்சிஸ் தேவைப்படும்லாம் இல்லை. சம் டூல்ஸில் நீங்கள் மாஸ்டராக பிஐ டூல்ஸ் அண்ட் எக்ஸல் விசுவலைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு மாஸ்டராக இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இஸ் கோடிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். எஸ், பட் பேசிக் லெவல். ஓகேவா? எஸ்கியூஎலுக்கும் பைத்தான், இந்த இடத்துல பைத்தான் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வெறும் query லாங்குவேஜ் தான். எஸ் வந்துட்டு இந்த இடத்துல. ஓகேவா? தென் நோ, லைக் கூகுள் ஷீட், எக்ஸல், டேப்லூ, பவர் இதெல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த இடத்துல எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? கோடிங் ஸ்மால் பார்ட், திங்கிங் தான் பிக் பார்ட். நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்கு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங்கை விட. ஓகே, இது ஸ்மால் பார்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணும் நீங்கள் அந்த டேட்டா க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃபெச் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ். Yeah. So next, how to improve. Once again, ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. டபுள். So this is how to improve programming language. So first வந்துட்டு master the fundamentals. So first master the fundamentals-னா நீங்கள் எனி டொமைன், எனி ரோல் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு ரோட் மேப், லைக் எனி எடுத்த உடனே வந்துட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு நாளைக்கும் ஓகே நம்ம இது லேர்ன் பண்ணாதான் நம்மளால இந்த ரோல் அச்சீவ் பண்ண முடியுன்றதுனால எடுத்த உடனே அங்கே போகக்கூடாது. இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் தான் ஃப்ரண்ட் எண்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஃபார் வெப் டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ரியாக்ட் ஜேஎஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் ரியாக்ட் ஜேஎஸ். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஹெச்டிஎம்எல்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். லைக் இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹெச்டிஎம்எல்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். லைக் இல்லை இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம சின்ன வயசுலாம் என்ன பண்ணியிருப்போம், சைக்கிள் ஓட்டுறதுக்கு எடுத்த உடனே வந்துட்டு சீட்டில் உட்காந்து ஓட்டிருப்போமா? கிடையாதுல. ஃபஸ்ட்டு அந்த சைக்கிளை எடுத்து நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் சைக்கிளை தள்ளிட்டு போகணும், அதுக்கப்புறம் அந்த சைக்கிளில் பெடல் பண்ணிகிட்டே போகணும், அதுக்கப்புறம் குரங்கு பெடல்னு சொல்லுவாங்க, அந்த குரங்கு பெடல் அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சீட்டில் உட்காந்து ஓட்டணும். எடுத்தோடனே சீட்டில் உட்காந்து ஓட்டணும்னா கீழே விழுந்துரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. எவ்ரி டொமைன், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் ப்ராக்டிக்கல், லைக் ப்ராக்டிஸ் டெய்லினா உங்களுக்கு எவ்ரிடே நீங்கள் 24 hours ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுலாம் கிடையாது. ஒரு 1 hour, இப்போ எப்படி நீங்கள் ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கரியரை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்ரிடே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான்
ஐடிக்குள்ளே போகணும், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறின்றதை விட நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, லைக் தாட், நமக்கு இதுதான் ஃபியூச்சர்னு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கான நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டுன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 hour அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல எந்த தப்புமே கிடையாது. பிகாஸ் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு 1 hour எனி டொமைன், டேட்டா அனலிஸ்ட்னு இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைன் எனக்கு இது ஆகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்றத ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் பில்ட் பண்ணுங்கள், அதில் வேறு எப்படி அப்ஸ்கில் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு. நான் இருந்தபோது லைக் ரிசோர்ஸஸ்லாம் இப்போ நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போலாம் சாட் ஜிபிடி ஏலாம் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டாவும் வந்துடுது, ஒட்டுமொத்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருது. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியர் ஆகிடுச்சு இப்போலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இருக்கிறத தென் ஒர்க் ஆன் ரியல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரியல் ப்ராஜெக்ட்ஸ்னால் நீங்கள் எடுத்தோடனே பெரிய டேஷ்போர்டு, இப்போ நான் காட்டின டேஷ்போர்ட் மாதிரி ஒரு பெரிய சேல்ஸ் டேஷ்போர்ட் பண்ணணும், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ஒரு பெரிய சேல்ஸ் டேஷ்போர்ட் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. சின்ன சின்ன சார்ட் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேட்டா செட் எடுங்க. 10 டேட்டா செட்டுக்கு எப்படி ஒரு சார்ட் பில்ட் பண்ணுறது, ஒரு 1 month டேட்டா செட் எடுங்க. 1 monthக்கான டேட்டா செட்டை நீங்கள் எதுலேருந்து எடுத்து லைக் சாட் ஜிபிடியில் போட்டு ஒரு எக்ஸலில் கொடுத்துரும் டேட்டா செட்டை. ஓகேவா? அந்த டேட்டா செட் எடுங்க. அந்த டேட்டா செட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணுங்கள், ஒரு சார்ட் பில்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி பின்னாடி அதை பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்ரிதிங் அப்படி தான். லைக் நீங்கள் ஒரு கார் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே காரை வந்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் மேனுஃபேக்சரிங்லேருந்து பண்ணுவாரா? ஃபஸ்ட்டு அதுக்கான பார்ட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, அதை அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன பார்ட் பில்ட் பண்ணுங்கள், கடைசியாக அதை அசம்பிள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் ரியல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதா ஜஸ்ட் நீங்களே அதை இப்போ நிறைய வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தென் இம்ப்ரூவ் டீபக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இதெல்லாம் தானாகவே வந்துடும். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்களே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டீபக்கிங் எப்படி பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் எப்படி பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன, அனலிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்றது எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கே அதெல்லாம் தானாகவே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாமே கண்டினியூஸாக ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். லைக் ஏதோ நீங்கள் கிடைக்குதோ கிடைக்கலையோ லைக் அது நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் நம்ம மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நமக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா, நமக்கு இது செட் ஆகுமா, நம்மளாலலாம் ஐடிக்குள்ளே போக முடியுமா, நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் வருமா, இந்த மாதிரிலாம் சம் கொஸ்டின்ஸ். நமக்குலாம் இந்த டேட்டா நம்மளால டேஷ்போர்ட் பில்ட் பண்ண முடியுமான்றது நெக்ஸ்ட்டு. யாருமே இங்கே தெரிஞ்சுட்டு வந்து யாருமே பண்ணுறதுலாம் கிடையாது. ஓகேவா? எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜஸில் எதுவுமே 0ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அப்போ நீங்கள் 0ல இருக்கீங்களா, ஓகே, எண்ட் ஆஃப் தி டே நாளைக்கு நடக்குதோ நடக்கலையோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் தான் தப்பு. ட்ரை பண்ணுறதுனால தப்பு இல்லை. யாரும் உங்களை ப்ளேம் பண்ண போகிறதோ, யாரும் உங்களை இது பண்ண போகிறதோ கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு ட்ரை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த நேரத்தில் ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எப். ஸோ எங்களோட மோட்டோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஃப்ரம் 0 லைக் நீங்கள் வெரி பிகினிங்காக இருக்கீங்க, நான் ஐடியாக இருக்கீங்க, 0ல இருக்கீங்கன்னா உங்களால் பிகம் ஏ டேட்டா அனலிஸ்ட். நோ கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அட் ஆல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்லுன்னா, பிகாஸ் ஐம் லைக் நானும் உங்கள் சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன், நானும் உங்கள் இடத்துல இருந்திருக்கேன். ஒரு 5 years பேக் நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நானுமே ஐடிக்குள்ளே நான் ஒர்க் பண்ணுவேனோ, இப்போது இப்போ ஒரு கம்பெனி நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன், தனியாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுவேன், நான் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணுவேன்றது நான் காலேஜ் படிக்கும்போதோ லைக் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ இந்த இடத்துல இருப்பேன்றதை நான் நினச்சி பார்க்கல. பட் நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால இங்கே இருக்கேன். ஸோ லைக் ஐ மீன் லைக் ஐ வாஸ் இன் யுவர் ஷெட்யூல், லைக் நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்ரி திங் கேன் ஹேப்பன் ஒன் டே. ஓகே? எவ்ரி திங் கேன் டூ, எவ்ரி ஒன் கேன் டூ. எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா உங்களாலையும் முடியும்.
ஸோ இப்போ நான் அதுக்கான பாத் ஈஸி ஆயிடுச்சு. அப்பனால உங்களால ஈஸியா அத அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் அதுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாம இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால அத பத்தி எதுவும் வொரி பண்ணிக்காம ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங். ஓகே. நெக்ஸ்ட் வாட் யூ வில் லேர்ன். ஸோ நீங்க நெக்ஸ்ட் என்னென்ன லேர்ன் பண்ணிப்பீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸல் பேசிக் எப்படி நீங்க சின்னதா ஒரு டேட்டா செட் வச்சு கிளீன் பண்றது, அண்ட் பைத்தானோட பாண்டாஸ் வச்சு லைக் எப்படி நீங்க கிளீன் பண்றது டேட்டாஸை, பாண்டாஸ் எப்படி யூஸ் பண்றது, தென் MySQL, தென் பவர்பிஐட சின்னதாக ஒரு டேஷ்போர்ட், தென் அதோட இப்போ சொன்ன சேலரி ரெஸ்யூம் இதெல்லாமே நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வர 4 டேஸ்க்கு ஒரு நாளும் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 hour பேசிக்ஸ் கண்டிப்பாக உங்களால் எண்ட் ஆஃப் தி டே எப்படி 5 டேஸ்க்கு அப்புறம் லைக் எவ்ரிடே நீங்கள் இந்த டூலை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிரும். தென் ஒரு நாளில் உங்களுக்கு அந்த டூல் பற்றி நாலேஜ் கிடைச்சிடும். எண்ட் ஆஃப் தி பூட் கேம்பில் 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு லைக் எப்படி வந்துட்டு ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸில் டேட்டா டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின கண்டிப்பாக ஒரு நாலேஜ் கிடைச்சிடும் எல்லா டூல்லையுமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கும். ஓகேவா? இந்த பூட் கேம்போட மோட்டோவே எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், ஒரு கைடன்ஸ், ஒரு சப்போர்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் இப்படிலாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, உங்களால் ட்ரை லைக் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் ட்ரை. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் உங்களுக்கு வேணும்ல. ஸோ அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அண்ட் இதை பற்றின லைக் வி ஆர் ப்ரொவைட் லைக் ட்ரைனிங்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எண்ட் ஆஃப் தி இதில் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்லலை எதுவும். ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, தென் அதை பற்றி நம்ம லேட்டராக பேசிக்கலாம். தென் யூ ஹவ் எனி கொஷின்ஸ்? நான் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே இன் தி கால். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் சாட் பாக்ஸ். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் டேஷ்போர்ட் கிரியேஷன் ஜஸ்ட் ஒரு 2-3 சார்ட், ஒரு சின்னதாக ஒரு டேட்டா செட் வச்சு ஒரு சார்ட் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுவாங்க. லைக் என்டையராக எல்லா டேஷ்போர்டும் உங்களுக்கு நான் சொன்னாலுமே உங்களால் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, டீச் பண்ணுறதுக்கு லைக் நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடுத்தோடனே நான் ஒரு பெரிய சார்ட் பில்ட் பண்ணி டேஷ்போர்ட் பில்ட் பண்ணேன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அப்புறம் நீங்கள் என்னதான் வெளியில் போயிட்டு திட்டுவீங்க, ஒன்றுமே புரியல அவன் சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டு. ஸோ அப்போனா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஓகேவா? அதனால வெறும் 5 டேஸ்லேயே அதனால் மேக் பண்ண முடியுமானா நாட் பாசிபிள். அந்த மாதிரி சொன்னால உங்களுக்கு இந்த பூட் கேம்ப் ஸ்டார்டிங் லைக் உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு கைடன்ஸ். ஸோ நான் எதுக்காக டெக்மாங்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன்றதெல்லாம் நான் எண்ட் ஆஃப் தி டே சொல்கிறேன். 5th டே சொல்கிறேன் எதுக்காக, ரீசன் ஒய் நான் டெக்மாங்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது. பிகாஸ் ஐ ஹேவ் அ 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ எனக்கு ஒரு டபுள் டிஜிட் சேலரி, ஸோ அதெல்லாமே விட்டுட்டு ஒய் ஐ எம் சூஸிங் லைக் ஐம் ஸ்டார்ட் டெக்மாங்ஸ்ன்றது. அதுவும் அஃபோர்டபுள் ஃபீல இதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்றது. ஒன் செகண்ட், நான் ஒன் பை ஒன்னாக ஆன்சர் பண்ணுறேன். We can learn this and master these skills. How? Yeah, like எக்ஸல் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன். we provide trainings, பட் இது எல்லாமே உங்களால் இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி லைக் உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்னோட லைக் ப்ரௌச்சர் இருக்கும். அந்த ப்ரௌச்சரில் நான் எவ்ரி டாபிக்ஸ்க்கான சப் டாபிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி இன்னைக்கு இல்லை யூடியூப்லேயோ, ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதில் ஒரு ஸ்கில்லாக பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணாலே போதும். தென் டேட்டா அனலிஸ்ட், ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் எவ்ரி டொமைன் கேன் லைக் இனிமேல் ஃபியூச்சரில் எவ்ரி ரோல் எவ்ரி டொமைன் வந்துட்டு ஏஐ இருக்கும். பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி ஏஐ வச்சு நீங்கள் பண்ண முடியுமோ ஜஸ்ட் அதை பற்றின நாலேஜ் இருந்தால் போதும். ஏஐ ரீப்ளேஸ் பண்ணால் ஃபுல்லாலாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒருத்தர் வேணும்.
டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் இருந்தால் தான், பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே நிறைய டேட்டாஸ் வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ சென்சிட்டிவான டேட்டாஸ்னால் எல்லாமே செக்யூர்டு டேட்டாஸாக இருக்கும். டேட்டாஸ் தான் ஒரு கம்பெனியோட பில்லர்ஸ். ஸோ அதை எடுத்த உடனே ஒரு ஒரு லைக் ஒரு ஏஐட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை எப்படி வேணாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் டேட்டாஸ் வந்துட்டு எந்த டேட்டாஸ் எது கொடுக்கும், எந்த டேட்டாவை ஹியூமன் அனலைஸ் பண்ணணும், எந்த டேட்டாவை ஏஐ அனலைஸ் பண்ணணுன்றது இருக்கு. ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னா, பட் உங்களோட இன்புட்டும் அங்கே வேணும், உங்களோட இதுவும் வேணும் அங்கே. ஸோ அதனால எல்லாத்தையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமானா முடியாது. ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே பிகாஸ் லைக் அது தப்பாக ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? எண்ட் ஆஃப் தி டே தப்பான இன்புட் கொடுத்துச்சுன்னா, தப்பான டிசிஷன் கொடுத்துச்சுன்னா, அது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஹியூமன் வேணும்ல. திஸ் boot camp, yeah, like இல்லை நம்ம முன்னாடி சொன்னது தான், லைக் திஸ் boot camp என்ன ஃபார் அஸ் பிகம் டேட்டா அனலிஸ்ட்னா, நோ லைக் எனி டொமைன் உங்களால் 5 டேஸில் அதை மாஸ்டர் ஆக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் அ 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். பட் இன்னைக்கு கூட நான் ஒரு டாபிக் லேர்ன் பண்ணேன் இன் வெப் டெவலப்மெண்ட். ஸோ எனிதிங் எடுத்த உடனே எதுவுமே கையில் வந்துடாதுப்பா. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. எஸ், டுமாரோ வில் லைக் நெக்ஸ்ட் ட்ரெயினர் அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நாளைக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. நாளைக்குன்றது நான் டேட்டா அனலிஸ்டில் அக்கௌண்ட்ஸ், யா, பிகாஸ் அக்கௌண்ட்ஸ்ன்றது லைக் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும். ஸோ லைக் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா வெரி வெல். பிகாஸ் எல்லாமே பிஸ்னஸில் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே ப்ராஃபிட், ரெவன்யூ, இன்கம் இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு தானே, பிஸ்னஸ் பேஸ்டு. அது அது லேர்ன் பண்ணிக்கலாம், தெரியாதவங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒரி பண்ணிக்காது. தெரிஞ்சிருந்தனா வெரி வெல். நோ, சேம் லிங்க் எவ்ரிடே. ஒரு லிங்க் தான், சேம் லிங்க் ஃபார் எவ்ரிடே ஆன் மீட் லிங்க். எஸ், வில் டூ. லைக் இனிமேல் ஃபியூச்சரில் தே கேன் ஹையர் ஃப்ரெஷர்ஸ். பிகாஸ் இப்போவுமே நிறைய கம்பெனிஸில் டேட்டா ரிலேட்டட் ரோல்ஸ்க்கு ஃப்ரெஷர், என்னோட கம்பெனியில் கூட டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்லாம் ஃப்ரெஷராக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் வரும், டிமாண்ட் இருக்க உங்களுக்கு. ஏன்னா முன்னாடியும் அப்படி தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு லைக் ஃப்ரெஷர்ஸ்லாம் முன்னாடி ஹையர் பண்ணாமல் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஏஐ வந்துட்டு ஏஎம்எல் இன்ஜினியராக இருக்கட்டும், ஏஐ ரிலேட்டட் ரோல்ஸ், இப்போ டேட்டா ரிலேட்டட் இன்னும் டிமாண்ட் அதிகமாக அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான் தேவைப்படுவாங்க. ஓகேவா? நிறைய கம்பெனி, ஏன்னா உங்களுக்கு தான் சேலரியும் நீங்கள் சீனியர்ஸை விட அது கம்மியாகவும் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட வேலையும் உங்களால் வச்சு லைக் எப்படின்னா டிமாண்டும் அந்த இடத்துல வேலை அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர்லாம் ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்கல்ல. எஸ், நான் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ட்ரைவில். ஐ வில் ஷேர் த ட்ரைவ் லிங்க். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு பிடிஎஃப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் ஃபார் எவ்ரி டே, 5 டேஸ்க்கான மெட்டீரியல்ஸ். நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொன்னீங்க, பட் டேட்டா அனலிஸ்ட் பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணணும்னு எப்படி தோணுது? பிகாஸ் பிகாஸ் வி ஆர் லைக் என்ன லைக் எப்படின்னா லைக் வி ஹாவ் என் எல்லா டொமைன்லேயும் லைக் ஐ எம் டூயிங் எ லைக் ஐ எம் ரன்னிங் அ கம்பெனியாக, ஐ எம் ரன்னிங் அ லைக் இ-லேர்னிங் சர்வீஸ். வி ஆர் ப்ரொவைடிங் இ-லேர்னிங் சர்வீசஸ். ஸோ நான் வெறும் ஃபுல் ஸ்டாக் மட்டும், எனக்கு ஃபுல் ஸ்டாக் தெரியும். ஸோ அண்ட் டேட்டா ரிலேட்டடாக சம் நாலேஜஸ் இருக்குது. பட் நான் மாஸ்டர்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்குன்னு ஒரு ட்ரைனர் இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஐ வில் கிவ் அ லைக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டேட்டா அனலிஸ்ட். ஸோ
காமன் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, டெக்னிக்கலா நீங்க டேட்டா ரிலேட்டட் இல்லாம. ஸோ அது எல்லாமே ஐ வில் ஆன்சர் இட். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் எப்படி லைக் அதுக்கப்புறம் நான் சைபர் செக்யூரிட்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் யூஐ, யூஎக்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், லைக் ஏஎம்எல். ஸோ இதெல்லாம் இதுக்குன்னு ரீசன் பர்டிகுலராலாம் எதுவும் இல்லை. பிகாஸ் எல்லா டொமைனுக்கும் எல்லாராலையுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியுது. அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு டிமாண்ட் கம்மியாகும். அந்த இடத்துல யாரும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ரோல்ஸ் இருக்காது. எல்லாராலுமே லைக் எல்லா ரோல்ஸ்க்கும் போக முடியாது. எல்லாரும் அண்ட் இந்த மாதிரிலாம் ரோல்ஸ் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரியணுன்றதுனால தான் வி ஸ்டார்ட். ஓகே, வில் டூ. Like this PDF. Okay, I will try. Like this is data analyst ரோலுக்கு எப்படிலாம் கம்பெனி செலெக்ஷன் இருக்கும். லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்டிடியூட் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆப்டிடியூட், இந்த ஜிடி இதெல்லாமே ஸ்க்ரீனிங் இதுக்காக தான் அந்த ஆப்டிடியூட் வைக்கிறது, ஃபில்டர் பண்ணுறதுக்கு. தென் கோடிங்னா அந்த இடத்துல கோடிங் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்ட் கிவ் யூ ஒரு ஒன் டாஸ்க். உங்களை ஏதாச்சும் டேட்டா செட் வச்சு இதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, ஸோ இதுலேருந்து எப்படி நீங்கள் டேட்டாவை இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, அனலிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்குன்னு, ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். எந்த டொமைனுக்கு அவங்களுக்கு தேவையோ அந்த டொமைன் ரிலேட்டடான இருக்க கொஷின்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ரோல்ஸ் தான் இருக்கும். லைக் அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். நோ, நாட் இட். லைக் இப்போ வரைக்கும் ஆஃப்லைன் for now we provide only online internships and internship trainings and all, but in future கண்டிப்பா ஆஃப்லைன் இருக்கும். எஸ், ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி வி ஹேவ். ஸோ அதை பற்றின அப்டேட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக லைக் நெக்ஸ்ட் வீக்கே வரும். நெக்ஸ்ட் வீக் இன்னும் 1 or 2 daysல வந்துடும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் அவுட் மீ. Most of the companies hiring data analyst role experienced persons. Yeah, like some companies, but some companies hiring freshers also. Like நம்ம ஸ்கில் அந்த அளவுக்கு இருந்ததுனாலே போதும். ஜஸ்ட் நீங்க என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜ்ல உங்களுக்கு பைத்தான், ரியாக்ட் ஜேஎஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தே கேன் எக்ஸ்பெக்ட் லைக் அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது, ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், எனி திங். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்ததுனாலே போதும். ஸோ அப்புறம் ஏன் நிறைய பேருக்கு இன்னும் லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கட்டும், தே ஹாவ் அ நாலேஜ், பட் ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா பிகாஸ் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் மோர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்டையும் ஸ்கில் இருக்கணும். ஓகே, அதனால அப் ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹவ் இஸ் ஃபர்ஸ்ட் டே மை டொமைன்? Okay, your domain Java full stack, you already work or ஆல்ரெடி ஜாவா ஃபுல் ஸ்டாக் இருக்கீங்களா, இல்லை இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ லேர்ன் ஜாவா ஃபண்டமெண்டல்ஸ். ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா ஜாவோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கும். லைக்
basics, data types, looping, control, like oops concept, control flow statements. இதெல்லாம் some basics learn பண்ணிக்கோங்க. Then start Spring Boot for web development. Then front endல React.js, JavaScript, HTML, CSS. Yes, two types of like நம்ம இதை வேற இடத்துக்கு கொண்டு போவேனா பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஓகே, நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ லைக் சம் இன்புட்ஸ். ஓகே, இல்லைன்னா நான் கண்டிப்பாக டேட்டா லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு வில் கண்டக்ட் எ செஷன். ஸோ அதில் வில் டிஸ்கஸ் அபவுட் இட். சரி, நான் இதில் நான் எஸ்கியூஎல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயே நிறைய இன்புட்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ வேற இதில் போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதுக்கான அப்டேட் வரும். ஜஸ்ட் லைக் நோ லைக் ஐ சே லைக் இங்கே நீங்கள் ஆர் ப்ரோக்ராமிங்னு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுவீங்க. நாட் லைக் பைத்தான் மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் டேட்டா ரிலேட்டட் டொமைன்ஸ். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் ஆர் ப்ரோக்ராமிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பைத்தான் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். எவ்ரி ஒன் நோ அபவுட் பைத்தான். ஸோ அதனால தான் வி சூஸ். எஸ், வி வில் ஸ்டார்ட் Power BI like data related courses, data analytics training. ஓகேவா, நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எண்ட் ஆஃப் தி டே சொல்கிறேன். எண்ட் ஆஃப் தி டேனா லைக் 5th டே நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒய் சூஸ் டெக் மார்க்ஸ் அண்ட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம். தென் உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் பர்ச்சேஸ் இட். அது இல்லைன்னா நோ இஷ்யூஸ். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் நாலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ இதை இந்த 1 வீக் நீங்கள் லேர்ன் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியில் லைக் டேட்டா ரிலேட்டட் டொமைனில் நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டொமைனில் போயிட்டு அதுக்கப்புறம் டேட்டா ரிலேட்டட் நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன், டேட்டா இப்போ நான் டேட்டா ரிலேட்டட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு கம்பெனியில் அப்படின்னா ஐ வில் ஹாப்பி. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you guys. Thank you for joining. We'll see you tomorrow.